Praise the Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Super. God bless you all. Hallelujah. நமக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து NJPH ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. NJPH மினிஸ்ட்ரி மக்களுக்காக பயன்படுகிற ஒரு மினிஸ்ட்ரி. ஹalleluya. தொடர்ந்து உங்களோட ஆதரவு சப்போர்ட் NJPH ஊழியத்துக்கு மிக மிக அவசியமாக இருக்கு. புது இடத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. கூட்டங்கள் நிறைய மக்கள் NJPH மினிஸ்ட்ரிக்கு வரணும்னு அவளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் வந்து சேரணும்னா நம்மளுக்கு நல்ல ஒரு இடம் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. LRT பஸ் ஸ்டேஷன் நியர்பை இருக்கிற மாதிரி வசதியாக இருக்கிற மாதிரி தேவைப்படுது. அதுக்குண்டான காரியத்துக்கு நம்ம NJPH டீம் தொடர்ந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹalleluya. யாருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்டில் வித் பிக்சரோட எனக்கு அனுப்பி விடுங்க. ஆண்டவரோட பாதத்தில் சமூகத்தில் ஜெபத்தில் வைத்து ஆண்டவர்கிட்ட பதில் வந்த உடனே நானே கால் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். ஹalleluya. தொடர்ந்து NJPH மினிஸ்ட்ரியில் எல்லா விதமான காரியங்கள் நடக்கும். அது மேரேஜ் ஆகட்டும், டெடிகேஷன்ஸ் ஆகட்டும், பேப்டிசம் ஆகட்டும், எல்லா விஷயமான காரியங்களுக்கும் லீகலி ரெஜிஸ்டர் ஆன சைன் அண்ட் சீல்டு பை ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷ் கொடுக்கப்படும். ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம மத்தியில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர பாஸ்டர் மர்லின் அவர்களை அன்போடு வரவேற்போம். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் உங்க மத்தியில் நிற்கிறதுக்கு கர்த்தர் இந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக நான் முதலாவது ஆண்டருக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் நம்ம ரெவரண்ட் டாக்டர் சுமிதா அம்மா அவங்களும் எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்காக அவங்களுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். சரி, நம்ம கண்களை மூடி ஒரு சிறு ஜபத்தோடு ஆரம்பிப்போமா? நன்றி ஆண்டவரே, அப்பா தேவனே, இந்த நாளில் கூட ராஜா அப்பா தேவனே உங்களுடைய வார்த்தையை கேட்க இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நாங்கள் யாவரும் அப்பா ஒன்று கூடியிருக்கிறோம். ராஜா கர்த்தர் தாமே இந்த நாளில் ஆண்டவரே அப்பா என்ன கொண்டு ஆண்டவரே பேசுகிற வார்த்தை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அது பிரயோஜனமான வார்த்தையாய் இருக்கத்தக்க ஆண்டவரே நீர் என்னை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் ராஜா உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட இருதயத்தையும் ஆண்டவரே திறந்து ஆண்டவரே அவங்களுடைய காதுகளை திறந்து உங்களுடைய வார்த்தையானது ஆண்டவரே அந்த பிள்ளைகளோட இருதயத்துல பதிவுபடியாய் ராஜா உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தை மூலியமா ஆண்டவரே எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே கர்த்தருக்கு உரிய பாத்திரமா இருக்கத்தக்க ஆண்டவரே பிள்ளைகள் இன்னும் ஆண்டவரே ஞானத்தோடு வழிபட ஆண்டவரே உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தேவனே அனைத்தும் உன் கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, யாவரும் ஆமென்வோமாக. ஹalleluya. ஓகே, இந்த நாள்ல நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு protect your oil, உன் எண்ணெயை காத்துக்கொள். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எனக்கு ஆவியானவர் கொடுத்த தலைப்பு. இன்னைக்கு 15வது தேதி, இன்னைக்கு 15ஆம் தேதி 2வது மாதம். இந்த பிரசங்கம் வந்து நான் எழுத உட்கார்ந்த நாள் வந்து 13ஆம் தேதி 2வது மாதம், அதாவது 2 நாட்களுக்கு முன்பாக. அப்போ என்ன 2 நாளைக்கு முன்னாடி தான் நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகுனீங்களா, நீங்கள் எல்லாத்தையும் வந்து சிமெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த தலைப்பை வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த நாள் வந்து 11ஆம் தேதி 1வது மாதம். அந்த ஜனவரியிலே வந்து அதே 13ஆம் தேதியில் அவர் எனக்கு அந்த தலைப்பை கொடுத்துட்டாரு. அந்த தலைப்பை ஒட்டிய அநேக காரியங்கள் வந்து அந்த 1 மாத காலமாக அவர் பேசிக்கொண்டே இருந்த விஷயங்களை தான் வந்து 13ஆம் தேதி 2வது மாதம் நான் உட்கார்ந்து அதை வந்து sermon-ஆ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண தொடங்கினேன். அநேக காரியங்களை கர்த்தர் பேசினாரு. அதுல வந்து இந்த நாள்ல என்ன பேச சொல்லி இருக்கிறாரோ அந்த காரியத்தை உங்க மத்தியில நான் பேச விரும்புகிறேன். ஸோ ப்ரொடெக்ட் யோர் ஆயில் அப்படின்ற
தலைப்பு எதுக்குன்னா வந்துட்டு உன் எண்ணெயை காத்துக்கொள் அப்படின்றது. இப்போ எண்ணெய்னா என்ன ஏதோ நமக்கு ஒரு எண்ணெயை கொடுக்குறாங்க, அந்த எண்ணெயை நம்ம பாதுகாக்கணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு காரியம். இதோடைய விளக்கங்களை வந்து நான் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக வந்து ஆழமாக வேதத்தில் உள்ள வார்த்தையோடைய ரிஃப்ளெக்ஷனோட நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக இந்த நாளோட தலைப்பு வசனம் சங்கீதம் 23வது சங்கீதம் 5வது வசனம். அதை கொஞ்சம் படிங்களேன். ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். ஆமென். ஸோ அந்த வசனத்தை நல்லா பார்த்தீங்கன்னா, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த செகண்ட் போர்ஷனை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச வருகிறேன். முதலாவது போர்ஷன் வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் என் சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அது எப்படி அவர் ஆயத்தப்படுத்துவாருன்னு அது இன்னொரு நாள் அந்த வார்த்தைக்குரிய ஆழத்துக்குள்ள நம்ம போகலாம். ஆனால் இன்னைக்கு நான் பேச இருக்கிற காரியம் வந்துட்டு அந்த இரண்டாவது பகுதியான என் தலையை அபிஷேகம் பண்ணினீர். படிங்க திரும்ப, அது எப்படி, அது ஃபுல்லா படிங்க. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீர். ஹல்லேலூயா. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். ஆமென். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஏன்னா நான் இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறதுனால அதில் உள்ள வருஷன் தான் டக்குனு மனசுல வரும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் தமிழில் நான் உங்களுக்கு படித்து காட்ட சொல்லுகிறேன். ஸோ என்னன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து ஒரு தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீர் அப்படின்னு இப்போ நம்ம வந்து ஒரு பைபிள் கான்டெக்ட்ல பார்க்கும்போது யார் வந்து நம்ம தலையை வந்து எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார்? இப்போ முதலாவதாக வந்துட்டு நம்மெல்லாம் யார்? நம்மெல்லாம் வந்துட்டு தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர். சரிங்களா? நமக்குன்னு வந்துட்டு ஒரு மேய்ப்பர் இருக்காரு. இது வந்து நான் வந்து ஏற்கனவே வந்துட்டு போன மெசேஜ்ல நான் பேசியிருப்பேன். நாட்டுக்குட்டியானவர் என் மேய்ப்பர். அப்போ வந்துட்டு அந்த தலைப்புல நீங்க போயிட்டு பாருங்க, அது இன்னும் டீட்டெயிலா என்னன்னா வந்து அந்த ஷெப்பர்ட் தான் வந்துட்டு நம்மளை வந்து அனாயிண்ட் பண்றவரா இருக்கிறார். எப்படின்னு பாத்தீங்களா, கொஞ்சம் டீட்டெயிலா வந்து ஹிஸ்டரிக்கல் பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு என்னன்னா இந்த ஷெப்பர்ட்கெல்லாம் வந்து அதுவும் எஸ்பெஷலி வந்து இந்த இஸ்ரேல் நாட்டுல, மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல வந்துட்டு அந்த தேசத்துல தான் வந்துட்டு அநேக விதமான இந்த சின்ன சின்ன பூச்சிகள், இந்த இன்ஃபெக்ஷனை உண்டாக்குற இந்த பூச்சிகள், அந்த மாதிரி இந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு இருக்குமா அந்த அந்த சீசன் டே. சரிங்களா? ஸோ அந்த காலகட்டத்திலே வந்துட்டு இந்த தேசத்துக்குரிய அந்த ஷெப்பர்ட்ஸுங்க தான் என்ன செய்வாங்க, அவங்க பராமரிக்கிற அந்த ஆட்டுக்குட்டிகள், அந்த செம்மறி ஆடுகள், அப்புறம் அந்த ஆட்டுக்கடாக்கள், இதெல்லாம் வந்துட்டு அது ஒரு குரூப்பாக தான் அவங்க வந்துட்டு மேய்ப்பாங்க. ஸோ அவங்க என்ன செய்வாங்களாம், இந்த ஆடுகளோட தலையில வந்துட்டு அந்த ஆலிவ் ஆயில், அந்த எண்ணெயை ஊற்றி அவங்க வந்துட்டு அதை வந்து என்ன செய்வாங்கன்னா, அது ஆக்சுவலி அந்த எண்ணெய் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. எப்படி ப்ரொடெக்ஷன்னா நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து அந்த பூச்சிகள் எல்லாம் என்ன செய்யுமா, அதான் எஸ்பெஷலி வந்து இந்த நோஸ் ஃப்ளைஸ்னு ஒன்று இருக்குது. அது ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு அந்த ஆட்டுக்குட்டியோட அந்த மூக்கில் தான் வந்து அது போய் ஏறி உட்காந்துருமா. அது உள்ளே போயிட்டு அது என்ன செய்யுமா, முட்டை போட்டு அங்கே வந்து நிறைய வந்து இன்ஃபெக்ஷனை உண்டாக்கும். ஸோ அந்த ஆடு வந்துட்டு அதுக்கு வந்து நம்ம மாதிரி விரல் இதெல்லாம் மூக்கெல்லாம் விட்டு நோட்டுறது அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ அது வந்து என்ன செய்யும், அது வந்து அந்த அரிப்பு தாங்க முடியாமல் அது போய் செவுத்துல போயிட்டு மூக்கை தேய்க்கும். அந்த அந்த கேஜ், அந்த ஷீப்போட இது இருக்கிற அந்த இதில் வந்துட்டு போயிட்டு அது போய் முட்டிக்குமா. ஸோ அந்த மாதிரி அந்த தலையிலேருந்து அந்த மூக்கு, அந்த முகம் பகுதியெலாம் வந்துட்டு அதுக்கு வந்து ரொம்ப அந்த அரிப்பு தாங்க முடியாதான். அப்போ அது இன்ஃபெக்டட் ஆகிரும் இந்த இந்த இன்செக்ட்ஸ்னால உருவாகிற காரியங்கள். அப்போ என்ன செய்வாங்க, அந்த ஷெப்பர்ட்ஸ் வந்து அந்த எண்ணெயை ஊற்றும் பொழுது அது ஒரு சூதிங்கான ஒரு 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 காரியத்தை அந்த அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு உருவாக்கும். அப்போ அது வந்து சேம் டைம் வந்து அந்த ஆலிவ் ஆயில் வந்து அவங்க என்ன செய்வாங்க, சில ஹெர்ப்ஸோட மிக்ஸ் பண்ணி, அந்த ஸ்பைசஸோட மிக்ஸ் பண்ணி அது வந்து அந்த ஆட்டுக்குட்டியின் தலையின் மீது ஊற்றுவாங்க. அந்த ஷெப்பர்ட்ஸ் வந்து அதை வந்து பண்ணுவாங்க. அப்போ அப்படி ஊற்றுற பட்சத்தில் அது என்ன நடக்குன்னா வந்து அந்த காயங்கள் எல்லாம் வந்து அது வந்து ஹீல் பண்ணும்.
ஹீல் பண்ணோம். அது வந்து ஒரு லேயர் மாதிரி ஒரு லேயர் மாதிரி வந்து உருவாக்கி அந்த ஃப்ளைஸ் எல்லாம் வராமல் அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து அதை வந்துட்டு அதை அரிக்காமல் ஈட் பண்ணாமல் அந்த அந்த தலையை அந்த ஆட்டுக்குட்டியோட அந்த தலை பகுதியெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அந்த எண்ணெய் லேயர் தான். சரிங்களா? ஸோ அதனால இந்த எண்ணெயானது என்னன்னா, ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணுறது, இன்னொன்று ப்ரிசர்வ் பண்ணுறது, இன்னொன்று ஹீலிங் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அதோட பேசிக்கான காரியம். ஸோ இதைத்தான் வந்து அன்னைக்கே வந்துட்டு நம்ம வசனத்தில் வந்து அதை ரிலேட் பண்ணி அதை வந்து சங்கீதக்காரன் வந்து அதை அழகாக சொன்னார், லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் அப்படின்னு. ஏன்னு கேட்டால் வந்து ஆண்டவர் தான் வந்து நம்ம மேய்ப்பராக இருக்கிறாரு. நம்ம எல்லாம் அவரோட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு காரியம் வரும் பொழுது அவர் தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறவராக இருக்கிறாரு. நம்மளோட தேவன் அவர் தான் வந்துட்டு நம்மளை வந்து ஒரு விஷயத்துலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு. ஒரு ஏதாவது ஒரு காரியம் நம்மளை நெருங்காதபடிக்கு அப்படியே நம்மளை வந்து சுற்றி ஒரு வளையம் போட்டு நம்மளை வந்து அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ப்ரிசர்வ் பண்ணுறவராக இருக்கிறாரு. அதே சமயத்தில் ஏதாவது ஒரு காயங்கள் நம்மளுக்கு உண்டானாலும் கூட நம்மளை வந்துட்டு அவர் வந்து ஹீல் பண்ணுறவராக இருக்கிறாரு. சரிங்களா? இந்த அடிப்படையில் தான் வந்துட்டு தேவன் நம்முடைய மீட்பராக இருக்கிறார் அப்படின்னு. ஸோ அவர் அந்த மீட்பர் சொல்கிறார், அந்த மேய்ப்பனாக இருக்கிறார் அப்படின்ட்டுன்னு. ஸோ அவர் தான் வந்து அந்த ஷெப்பர்ட். ஸோ இப்போ வந்து இந்த ஷெப்பர்ட் வந்து நமக்கு வந்து அவர் பண்ணுற அந்த ஆயில். ஸோ இது என்ன மாதிரி ஆயில், இப்போ இது என்ன எண்ணெய், இப்போ இதை வந்து நான் வந்து என்னன்னு நான் வந்து இதை ப்ரொடெக்ட் ஆயில் சொல்கிறீங்களே, உன்னை எண்ணெயை காத்துக்கொள்ளணும், அப்போ நான் இதை எப்படி நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற காரியம். ஸோ இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போ அந்த எண்ணெய் ஊற்றி நம்ம தலையில் வந்துட்டு அவர் அதை கவர் பண்ணும் பொழுது அங்கே வந்து அந்த ப்ரொடெக்ஷன். அப்போது ஆவிலையும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு கவரிங் வேணும். நமக்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷனுக்குள்ளே நம்ம வந்துட்டு இருக்கணும். சரிங்களா? ஸோ அது வந்துட்டு நீங்கள் நான் வசனம் அப்புறம் சொல்கிறேன். ஸோ அது வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் வசனத்தில். சரிங்களா? இப்போ முதலாவதாக அந்த எண்ணெயை வந்துட்டு இப்போ மேய்ப்பனானவர் வந்துட்டு அந்த எண்ணெயை வந்து நம்மளுக்கு ஊற்றும் பொழுது அதை வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு நம்பி நம்மக்கிட்ட வந்து கொடுக்குற ஒரு விஷயமா வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். எப்படின்னா வந்துட்டு அது ஒரு சீக்ரெட்டான ஒரு ட்ரஸ்ட். சரிங்களா? இந்த ஆயில் நான் வந்து உனக்கு கொடுக்குறேன். இப்போ அந்த ஆயில் வந்து நம்மளை பராமரிக்கிறதுக்கும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் நம்மளை வந்துட்டு ஹீல் பண்ணுறதுக்கு மட்டுமல்ல, அந்த ஆயில் will turn out to be our calling, our gifts, our talents, our anointing. சரிங்களா? ஸோ அந்த எண்ணெயானது வந்து இந்த விதத்தில் கர்த்தர் வந்து நம்ம இடத்துல கொடுக்குறாரு. இப்போ உங்களுக்குன்னு ஒரு காலிங், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சுமிதா அம்மா, சரிங்களா? இப்போ ரெவரண்ட் டாக்டர் சுமிதாக்கு வந்து கர்த்தர் கொடுத்த அந்த காலிங், இந்த காலிங் சொல்லும் பொழுது பாஸ்டர், தீர்க்கதரிசி, அப்பாஸ்டல், டீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து வந்துடும். சரிங்களா? அது காலிங், கர்த்தர் நமக்கு கொடுக்குற அந்த காலிங், அது ஒரு விதமான எண்ணெய். நமக்கு வந்து கர்த்தர் நம்பி கொடுக்குற ஒரு எண்ணெய். இப்போ அதை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறது? நம்மளுக்குன்னு ஒரு அனாயிண்டிங் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறது? நமக்குன்னு ஒரு கிஃப்ட்டு, ஒரு டேலண்ட்டு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறது? ஸோ இந்த காரியங்களை நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 14 வசனம் படிங்களேன். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 14 வசனம். ஹல்லேலூயா. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் பாருங்க, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருள்னா இதுதான் இப்ப நான் சொன்ன நற்பொருள், நன்றாய் உள்ள பொருட்கள். அதாவது அந்த வசனத்துல அது வந்து பொருள் அப்படி சொல்றாங்க, பட் அது வந்து நமக்குன்னு ஆண்டவர் எப்படி கொடுத்துருக்கிறாரு, இந்த விதத்துல தான். இதுதான் நமக்கு வந்து கர்த்தர் கொடுத்த அந்த நற்பொருள்.
காலிங், நம்மளுக்குன்னு ஒரு காலிங் கொடுத்துருக்காரு, நமக்குன்னு ஒரு gift கொடுத்துருக்காரு. கிஃப்ட்னா என்ன? gift பரிசு கொடுத்துருக்காரு. எனக்கு gift ஹோலி ஸ்பிரிட்டோட gift. நமக்கு 12 வரங்கள் இருக்குது. ஒவ்வொரு வரங்களில் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட gift. தாளந்து, இன்னும் வர்ஷிப் பண்ணுறீங்க, மியூசிக் வாசிக்கிறீங்க, நல்லா ப்ரே பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ப்ரே வாரியராக இருக்கிறீங்க, இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு 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 தாளந்து. அது எதுக்கு? அது கர்த்தருடைய நாம மகிமைப்படத்தக்கதான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னாலே அது வந்துட்டு நம்மளோட செல்ஃப் குளோரிஃபிகேஷனுக்கு ஒரு நாளும் அதை நம்ம பயன்படுத்தவே கூடாது. சரிங்களா? அல்லேலூயா. அப்போ இப்படி வந்துட்டு கர்த்தர் கொடுக்குறாங்க நற்பொருளை நம்ம எப்படி பாதுகாக்கிறது? அந்த கடைசி வசனம், பரிசுத்த ஆவியானவர்னால. அதை திரும்ப படிங்க. ஹல்லேலூயா. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஆமென். காத்துக்கொள். ஆமென். ஓகே. உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருள், ஒப்புவிக்கப்பட்டனா என்ன? அவர் வந்து நம்பி கொடுக்குறாரு ஒரு காரியத்தை. நம்ம கருத்துல அவர் வந்து ஒப்பு வச்சுட்டு அது போறாரு. நம்மகிட்ட நம்பி அந்த காரியத்தை கொடுக்கும் பொழுது அதை எப்படி நமக்குள்ள வாசம் செய்யற பரிசுத்த ஆவியினால அதை நம்ம காத்துக்கொள்ளணும். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது தான் அதை எப்படி நம்ம காத்துக்கொள்ளணும்னு அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்போ காட் பண்றது, இந்த காத்துக்கொள்றது மீன்ஸ் டு காட் பண்ணிக்கணும். ஸோ அது என்ன காட் பண்றது? அப்போ வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு காட் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்துட்டு கரப்ஷன்லேருந்து நம்ம வந்துட்டு காட் பண்ணணும். சரிங்களா? வசனம் பாருங்க, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6-8 படிங்க. ஹல்லேலூயா. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறு அல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். ஆமீன். ஆமீன். ஸோ அந்த வசனத்தோடைய சம்மரி, கர்த்தர் கொடுத்த ஒரே உபதேசம், அவரு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரே உபதேசம், அதுதான் வந்து சுவிசேஷம். அதை தவிர வேற எந்த சுவிசேஷமே கிடையாது. ஸோ மனுஷன் வந்துட்டு தனக்கு சாதகமாக தனக்கு ஏற்ப ஒரு காரியத்தை வந்து உருவாக்கி அதை வசனத்தை வந்து மேனிப்புலேட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியாக வந்துட்டு அந்த காரியங்களை மாற்றிக்கொள்வார்கள். ஸோ இப்படி வந்துட்டு பல பேர் வந்துட்டு தவறான உபதேசத்தை வந்துட்டு வெளியே ஜனங்களுக்கு வந்துட்டு போதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி அந்த கொராப்டான அந்த காரியத்துலேருந்து வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம விலகி இருந்து நம்ம வந்து நம்மளை காத்துக்கொள்ளணும். அப்போ அந்த எண்ணெய் வந்து நமக்குள்ளே வந்துட்டு அது ப்ரொடெக்டடாக இருக்கும், அது வந்து கார்டட்டாக இருக்கும். அந்த எண்ணெய் எது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த எண்ணெய், அந்த காலிங், அந்த கிஃப்ட், அந்த டேலண்ட், அந்த அனாயிண்டிங், இன்னும் அதில் வந்து அநேக காரியங்களை வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். பட் நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த காரியத்தை குறித்து தான் இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினதை நான் பேசுகிறேன். ஸோ 2வது காரியம் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் ஃப்ரம் காம்ப்ரமைஸ். நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 26வது வசனம் வாசிப்போமா? ஹல்லேலூயா. துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும். ஆமீன். ஆமீன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இந்த கெட்டு போன ஒரு காரியத்துக்கு ஒப்பாக வந்துட்டு ஆண்டவர் பேசுறாரு. அப்போ அந்த எண்ணெயை வந்து நம்ம கெட்டு போக விடாதபடிக்கு வந்துட்டு நம்ம வந்து அந்த எண்ணெயை வந்து காத்துக்கொள்ளணும். உதாரணத்துக்கு இப்போ ரீசனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான், எப்படி வந்துட்டு 2 வருஷமா கர்த்தர் ஒரு சபையில வைத்து இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளை வந்துட்டு பிரித்து இங்கே இந்த இடத்துக்கு வந்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற காரியம்.
அப்போது அங்கே வந்துட்டு அநேக காரியங்கள் நடந்தது. ஸோ எல்லாமே வந்துட்டு எதெல்லாம் ஆவியானவர் வெளிப்படுத்த சொன்னாரோ வெளிப்படுத்தி எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே அந்த கரப்டடான காரியங்கள், தவறான ஒரு காரியத்தை வந்துட்டு பரப்புறது. அப்போது அந்த காம்ப்ரமைஸ்க்குள்ளாக ஒரு பாவம் செஞ்சாச்சு, அந்த பாவத்திலேருந்து வந்து எப்படி நம்ம வந்து மனம் மாறி மன்னிப்பு கேட்ட ஆண்டவர்கிட்ட நம்ம வந்துட்டு மீண்டு வரணும் அப்படின்ற ஒரு காரியம் இல்லாமல் அதில் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறது. பரவாயில்ல, இது நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம் மானம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறது. அப்போ அந்த காரியத்தில் வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு இதெல்லாம் ஆண்டவர் வந்து அருவருக்கிற காரியங்கள், இதெல்லாம் வந்து ஆண்டருக்கு வந்துட்டு பிடிக்காத காரியங்கள். அப்போது என்னையே கொடுத்துருக்கிறாரு. இப்போ அங்கேயும் வந்துட்டு பிரசங்கம் பண்ணவங்க உண்டு, அங்கேயும் ஆராதிச்சவங்க உண்டு, அங்கேயும் வந்துட்டு மியூசிக் மினிஸ்ட்ரியில் இருந்தவங்க உண்டு, அங்கேயும் ஜெப வீரர் உண்டு, எல்லாமே இருந்தாங்க, எல்லாமே கொடுத்தாரு கர்த்தர். ஆனால் என்ன செய்யறாங்க? அந்த எண்ணெயை ஆண்டவர் கேட்பாரா இல்லையா? நம்பி கொடுத்தாரு. அது வந்து ஒரு சீக்ரெட் ட்ரஸ்ட். எனக்கு அந்த வார்த்தையை தான் ஆவியானவர் வந்துட்டு மனதில் வைத்தாரு. சீக்ரெட் ட்ரஸ்ட். சீக்ரெட்னாலே ரொம்ப ஒரு புனிதமான ஒரு விஷயம், அது அவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஒரு சீக்ரெட் அப்படின்ற ஒரு விஷயம். ட்ரஸ்ட் அதுக்கு மேலே எப்படி இருக்குது? அப்போ அது ஒரு நம்பிக்கையை உடைச்சதுக்கு சமானம் இல்லை. அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு துரோகம். அதை கண்டிப்பாக ஆண்டவர் கேட்பாரு. ஸோ எதுக்கு நான் அந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா வந்துட்டு அந்த கரப்ஷன், அந்த காம்ப்ரமைஸ்லேருந்து நம்ம வந்து காத்துக்கொள்ளும். இப்போ அதே கூட்டத்தில் அதே இடத்துல இன்னும் சில குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது இங்கே இருக்கிற நம்ம இந்த நித்திய ஜீவனோட இன்னும் ஒட்டி ஓடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள், இந்த லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே வந்து அதே இடத்துல தான் இருந்தோம். ஆனால் நமக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்தாரு, பரிசுத்த ஆவியானவர் அந்த ஞானத்தை கொடுத்தாரு. ஏன்னு கேட்டால் நமக்குள்ள வந்து பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். அவரை கொண்டு தான் அந்த எண்ணெயை நம்ம காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஸோ 3வது வசனம் பாருங்க, 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனம். அல்லேலூயா. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாய் இரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். ஆமீன். ஆமீன். உன்னையும் உன் உபதேசத்தையும் கொண்டும் கவனமாயிரு. அப்போ அந்த காரியத்துல அந்த வசனத்துல வந்துட்டு பாருங்க, ரொம்ப அழகா வந்துட்டு நமக்கு என்ன சொல்லப்படுது? நம்மளை கொண்டும் நம்ம வாழ்க்கையை கொண்டு நம்ம வந்துட்டு உபதேசிக்கிற உபதேசத்தை கொண்டும் ரொம்ப வந்து நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்? அதுதான் வந்து ஒரு மனுஷனை வந்து ரட்சிப்புக்குள்ள நடத்தும். நம்ம வந்து போய் தவறான உபதேசத்தை நம்ம சொல்ல போய் அது வந்து அந்த ஆத்மாவை வந்து அழிவுக்குள்ள கொண்டு போனுச்சுன்னா அந்த ரத்த பலியும் ஆண்டவர் நம்மக்கிட்ட தான் கேட்பாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முதலாவது சரியா இருக்கணும். அப்போதான் வந்து நம்ம அந்த உபதேசிக்கிற அந்த உபதேசத்தை கொண்டு நம்ம வந்து சரியா இருக்கணும். இது 3வது காரியம் நான் சொல்ல விரும்புறது வந்து இந்த மாதிரி அந்த ஃபால்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், நம்மளை வந்து காட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மட்டும்தான் வந்துட்டு சரியா இருக்கிறோம். வாட்ச் யுவர் லைஃப் அண்ட் யோர் டாக்டரிங். நீங்கள் என்ன போதிக்கிறீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் என்ன உபதேசிக்கிறீங்க, நீங்கள் என்ன ஜெபிக்கிறீங்க, பிறருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த காரியத்தெல்லாம் நம்ம வந்து உண்மையாகவே கவனமாக நம்ம இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து நம்மளோட எண்ணெயை வந்து காத்துக்கொள்ள முடியும். அட் த சேம் டைம் பிறர் வந்து நமக்கு அப்படி சொல்கிறாங்களா, சொல்லும் போது அதை வந்து நம்ம ஞானமாக வந்துட்டு நம்ம வந்து அது பகுத்தறியணும். அங்கே தான் வந்து ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்கிறவர் அங்கே வந்து வேலை செய்வார், நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போ அந்த எண்ணெயை நம்ம காத்துக்கொள்ள முடியும். சொல்கிறதெல்லாம் நம்ம காது வாங்கிட்டு ஓகே அவங்க சொல்கிறது தான் சரி, இவங்க சொல்கிறது தான் சரி, அப்படி கிடையாது. ஆவியானவர் இருக்கிறார், அவர்கிட்ட உட்காந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம வந்து கேட்கும் பொழுது அவர் நமக்கு வந்து அந்த சரியான காரியத்தை கற்றுக் கொடுத்து நம்மளை வந்து காத்து நடத்துவார். அல்லேலூயா. ஓகே, அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராங் பிலீஃப் லீட்ஸ் டு ராங் லிவிங் அப்படின்னு இங்கே எழுதியிருக்கிறேன். இது எதுக்குன்னா வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான காரியத்தில் அவங்களோட எண்ணம் போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ வந்து இதுதான் இப்படித்தான் அப்படின்றத அவங்க வந்து டிட்டர்மினாக இருந்துட்டாங்கன்னாக்கா வந்துட்டு யார் என்ன சொன்னால் எனக்கு தெரியும், நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை அப்படி தான் இருக்கும்.
ஒரு தவறான காரியம், இது செய்யக்கூடாது, இது வந்து தப்பான விஷயம், இது வந்துட்டு ஆண்டவருக்கு விரோதமான காரியம் அப்படின்னு சொல்லும் போது கூட வந்துட்டு அதை ஏத்துக்கிற அந்த மனப்பக்குவம் இல்லாம, இல்ல நாங்க தான் சரி, நீங்களாம் சரியில்லை, நீங்களாம் வந்து தனியாக போயிட்டு நீங்கள் வந்து ஊழியம் செஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தவறான காரியத்து மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பிடிப்பு. அந்த மாதிரி ஜனங்கள் வந்து இப்போ நாங்கள் எங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துருக்குறோம். ஆனால் இதே மாதிரி காரியத்தில் இருக்கிற ஜனங்கள் இன்னும் நிறைய பேர் அவுட் சைட் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள், இன்னும் மோசமான ஜனங்கள் இருக்கிறாங்க. நான் எல்லாரையும் வந்துட்டு தப்பு சொல்ல வரல. ஆனால் அப்படிப்பட்ட கூட்டத்திலேருந்து அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து நம்மளை வந்து நம்ம காட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆயில், அந்த ஆயிலை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு மூல பொருள் இன்னைக்கு உள்ள காரியங்கள். ஓகேங்களா? ஸோ என்ன நடக்குது இப்போ? சரி, இப்போ ஏன் தப்பாக இருந்துச்சுன்னா இப்போ என்ன ஆகோ, அந்த எண்ணெய் என்ன ஆக போகுது அப்படி நீங்கள் வந்து தப்பான ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது தான் அந்த எண்ணெய் வந்து உங்களிடத்துலேருந்து லீக் பண்ண ஆரம்பிக்கும். லீக் பண்ணும். அப்போ தான் வந்து அந்த ஆயில் வந்து லீக் பண்ணும். லீக் பண்ணுறதுனா தமிழில் எப்படி ஒழுக ஆரம்பிக்கும். அந்த பாத்திரம், நீங்கள் வந்து ஒரு பாத்திரம், ஏன்னா அந்த எண்ணெயை வைக்க ஒரு பாத்திரம் வேணும். அந்த பாத்திரம் தான் வந்துட்டு நம்ம. அப்போ அந்த பாத்திரக்குள்ளே அந்த எண்ணெய் எங்கே இருக்குது தெரியுங்களா? அந்த எண்ணெய் இருக்கிற இடம் தான் நம்மளுடைய இன்னமென். போயிட்டு அந்த இன்னமென் புக்கை எல்லாரும் நல்லா படிங்க. அந்த இன்னமென் அங்கே உள்ள தான் வந்து அந்த எண்ணெய் இருக்குது. அப்போ அந்த எண்ணெயை கேரி பண்ணக்கூடிய அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு காரியம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தப்பான ஒரு காரியம், தப்பான ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடும் போது அந்த எண்ணெய் வந்துட்டு ஒழுக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் வந்து உங்கள் இடத்துலேருந்து அது வந்துட்டு வெளியாகிட்டே இருக்கும். வெளியாகி கடைசியில் என்ன நடக்கும்? எம்டி ஆயிடுவீங்க. அங்கே எண்ணெயே இருக்காது. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு சொல்ல தெரில. ஆனால் அந்த எண்ணெய் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றது அது தெரில எனக்கு. அது என்னால் அதை வார்த்தையில் சொல்ல முடியல. ஆனால் எண்ணெய் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மாய்ஸ்டாக இருக்கும். அப்படியே வந்துட்டு அது அப்படியே ஒரு 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 க்ளோ இருக்கும். ஈவன் நம்ம ஸ்கின்னுக்கு கூட சொல்லுவாங்கள்ல, அந்த ஆயில், அந்த மாய்ஸ்டர் வந்து நம்மளுக்கு அது தேவை, ரைட்டா? மாய்ஸ்டர். அப்போது எண்ணெய் இல்லைன்னா என்ன நடக்கும்? அப்படியே ட்ராயாக இருக்கும். அப்படியே ட்ராயாக இருக்கும். ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லை, அப்படியே ட்ராயாக இருக்கும். அது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு தான் என்னால் வந்துட்டு அதை வந்து சிந்திக்க முடியுது. அதுக்கு மேலே அது எவ்வளோ மோசமாக இருக்கும்னு அதை நினைக்கும் போதே ஒரு மாதிரியாக இருக்குது உண்மையாக. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தவறான வாழ்க்கையில் ஈடுபட்டு வாழ்கிறவங்க, அந்த எண்ணெய் என்ன ஆகுது? அந்த எண்ணெய் லீக் ஆகுது. கர்த்தர் கொடுத்த நம்பிக்கை, அந்த கர்த்தர் நம்பிக்கையாக கொடுத்த அந்த எண்ணெய் வந்து அங்கே அந்த நம்பிக்கையை உடைக்கப்படுது. அப்போ அங்கே வந்துட்டு அந்த எண்ணெயும் வந்துட்டு லீக் ஆகுது. அப்போது ராங் லீவிங் மட்டும்தானா எண்ணெயை வந்துட்டு லீக் ஆகும்? அப்படின்னாக்கா நாங்கள்லாம் சேஃபு, மற்றவங்க எல்லாரும் சேஃபு, நம்மலாம் சேஃபு, நம்ம ராங் லீவிங்லாம் நம்ம இல்லை, அந்த மாதிரிலாம் நம்ம செய்ய கிடையாது. அப்படி கிடையாது. உங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு டிஸ்ஒபீடியன்ஸு, கீழ்ப்படியாமை அது இருந்துச்சுனாலும் அங்கேயும் எண்ணெய் லீக் ஆகும். உங்களுக்குள்ள ஒரு பொறாமை, ஒரு ப்ரைட்டு, அது எப்படி ஒரு அகம்பாவம், ஒரு ஆணவம், இதெல்லாம் வந்து கருத்துக்கு பிடிக்காத காரியம். இந்த ப்ரைட்டு இருந்தாலும் கூட அங்கேயும் எண்ணெய் லீக் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி ஃபால்ஸ் டீச்சிங், தவறான உபதேசம். இந்த ஃபால்ஸ் டீச்சிங் நீங்கள் பண்ணும் பொழுது சரி, இல்லை பிறர் உங்களுக்கு பண்ணும் பொழுது நீங்கள் அதை கேட்டுக்கொண்டு உட்காந்துருந்தாலும் சரி, அங்கே வந்து உங்கள் ஆயில் வந்து கெட்டு போகுது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, லீக் ஆகலை, இந்த இடத்துல வந்து கெட்டு போகுது. எண்ணெய் இருக்கு, ஆனால் அந்த எண்ணெய் வந்து கெட்டு போயிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டால் அதில் சேர்க்கிற அந்த கலவை, அது சரியில்லாத கலவைகள். அப்போ அந்த ஃபால்ஸ் டீச்சிங் வரும்பொழுது அதை கேட்க 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 நல்ல உபதேசம், கர்த்தருடைய உபதேசம் வந்துட்டு அது வந்து வெளியாகிட்டு இருக்குது. அந்த ஃபால்ஸ் டீச்சிங் தான் உள்ளுக்கு பூந்துக்கிட்டு இருக்குது. உள்ள வந்து கேட்டுக்கிட்டு கேட்க அந்த செவி கொடுக்கும் போது அதை கேட்க 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 அங்கே சத்தமாக வேலை செய்யலாம். அப்போ என்ன ஆகுது? அந்த எண்ணெய் கெட்டு போகுது. கெட்டு போகிற எண்ணெயை நம்ம என்ன செய்வோம்? கெட்டு போச்சுன்னா அந்த எண்ணெய் என்ன செய்வோம்? சமைக்கிறவங்களுக்கு தெரியும், அம்மாமார்கள், தாய்மார்கள் எல்லாம் இருக்கிறீங்க. சமைக்கும் போது அந்த கெட்டு போன எண்ணெய் என்ன செய்வாங்க? எடுத்து ஊற்றி தான் நம்ம வெளியே வீச தான் நம்ம முடியும். அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதை கிளென்ஸ் பண்ணுறதுனா எப்படி? ஆனால் நான் சொல்லிட்டா, கிளென்ஸ் பண்ணுறதுன்னா அது கர்த்தர் மட்டும்தான்.
அல்லேலூயா. ஸோ இப்போ இந்த மாதிரி காரியங்கள் கூட நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா வந்துட்டு அந்த சீர்கேடான ஒரு வாழ்க்கையை வாழுகிற ஒரு காரியம், ஒரு முறைகேடான காரியங்கள், இதெல்லாம் வந்துட்டு அந்த எண்ணெயை வந்து நம்மள இடத்துல இருந்தே அப்படியே வந்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அப்படியே லீக் பண்ண வச்சிரும். சரிங்களா? உதாரணத்துக்கு வந்துட்டு ஏற்கனவே உள்ள காரியங்கள் தான். ஸோ எதனால இப்போ ஒரு விஷயம் நடந்து ஒரு தவறான உறவுக்குள்ள இருந்து அவங்களுடைய காரியங்களை வந்துட்டு நம்ம ரெவரண்ட் டாக்டர் சுமிதா வந்துட்டு வெளிப்படுத்தும் பொழுது அதை வந்து ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் வந்துட்டு இந்த காரியங்களை வந்துட்டு அவங்க தொடர்ந்து செய்கிறாங்களோ, இல்லை அவங்க அதை வந்துட்டு இல்லை உண்மையா நான் மனம் மாறி இதுக்கப்புறம் நான் அது மாதிரி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களோ, அது வந்துட்டு அவங்களுடைய சொந்த முடிவில் தான் இருக்குது. கர்த்தர் வந்துட்டு இன்னைக்கும் வந்து காத்திருக்கிறவரை தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த முடிவை வந்துட்டு நம்ம தான் எடுக்கணும். அப்போ ஏற்கனவே லீக் ஆகிற எண்ணெய், ஆல்ரெடி லீக் ஆகிட்ட எண்ணெய் உண்மையாகவே மனமாறி வந்தால் நிச்சயமா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அந்த எண்ணெயை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அந்த பாத்திரம் நிரப்பி வழிய செய்ய அவர் வந்துட்டு வல்லவராக இருக்கிறார். ஆமென். அடுத்ததா வந்து நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம சொன்ன காரியம் தான் வந்துட்டு அந்த கான்டெய்னர் பாருங்க, அந்த எண்ணெயை வைக்கிறதுக்குரிய அந்த பாத்திரம், அந்த வெசல், இது கூட வந்து காட்ஸ் ஹோலி வெசல் நான் ஏற்கனவே பேசியிருப்பேன். அதில் இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். அப்போ அந்த வெசல், அந்த பாத்திரம், யார் அந்த பாத்திரம்? நம்ம தான். அப்போ முதல்ல சொன்ன மாதிரி அந்த எண்ணெய் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும்ல, அது எது? அதுதான் நம்மளோட இன்னமென். அப்போ நம்மளுடைய அந்த உள்ளான மனிதன் வந்துட்டு சரியான ரூட்டில் வந்துட்டு இப்போலனா ஆவியானவரோட கைடன்ஸ் இல்லாம அந்த சரியான வழியில வந்து வழி நடக்கலைன்னா எப்படி அந்த எண்ணெயை வந்து ஹோல்ட் பண்ண முடியும்? அந்த எண்ணெயை வந்து எப்படி வந்து தாங்க முடியும்? அப்போ இதுல பாருங்க, நம்மளுடைய இன்னமென் புக்கில் வந்துட்டு ரொம்ப அழகா நம்மளோட பிரகாஷங்கள் எழுதியிருப்பாங்க. அவர் தான் ஆத்தர் பிரதர் செல்வ பிரகாஷ். நீங்கள் போயிட்டு அந்த புக்கை வந்துட்டு பாருங்க. அந்த லிங்கை வந்துட்டு இதில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் பாருங்க. அடிக்கடி வந்துட்டு ரெவரண்ட் டாக்டர் சுமிதாமா நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய 2 குழந்தைய அவங்க இழந்ததோட ரீசனு, எதனால இது நடந்துச்சு, நியாயத்தீர்ப்பு, இதுக்குரிய காரியம் எல்லாம் ரொம்ப வந்துட்டு நம்மளுக்கு வந்து அவங்க அநேக தடவை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த காரியம்லாம் வந்துட்டு நீங்கள் போய் அவங்களோட சாட்சி வீடியோவில் பாருங்கள். சுமிதா டெஸ்டிமனின்னு போட்டிங்கன்னா வந்துடும். அதுவும் லிங்க் நாங்கள் இங்கே ஷேர் பண்ணுறோம், நீங்கள் பாருங்கள். ஸோ எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா அந்த இன்னமென், நம்மளுடைய அந்த உள்ளான மனிதன் வந்துட்டு எப்படி வந்துட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் நம்ம தான், அது நான் இல்லைன்னு சொல்ல, நம்ம தான். பட் நம்ம வந்து அவுட்வர்ட், ஆனால் இன்வெர்ட்டாக வந்து நமக்குள்ள அந்த இன்னமென் இருக்கிறது. சில பேர் பார்த்துருக்கிறீங்களா, அந்த ஸ்பிரிட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. வெளியே ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்கு திடீர்னு பார்த்தா வந்துட்டு வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து காரியங்கள். எஸ்பெஷலி நீங்கள் ஆவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா வெளியே இருக்கிறது வந்து அவங்களோட வெளி தோற்றம், அந்த ஒரு பார்வைக்காக வந்துட்டு அவுட்வர்ட் எப்படி வேணாலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு மாறிக்கலாம், கொஞ்ச நேரத்தில் அப்படியே இருப்பாங்க. ஆனால் உண்மையான குணங்கள், அவங்களோட உண்மையான அந்த காரியங்கள், அவங்களோட கிரைட்டீரியா, அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்களோட அட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து அந்த இன்னமென்ல கலந்துருக்குது. அதுதான் வந்து பிரகாஷ் அங்கிள் வந்து அழகாக அந்த புக்கில் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த இன்னமென் வந்து கொராப்டடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அப்படிப்பட்ட அநேக கொராப்டடான காரியங்கள்லாம் இருந்துச்சுன்னா உங்களால் வந்துட்டு அந்த சரியான ஜேர்னி பண்ண முடியாது. அந்த என்னத்தான் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வெளியே வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து காட்டிடலாம், ஆனால் கர்த்தர் ஒருத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. உங்கள் உள்ளான இருதயம் அவருக்கு ஒண்டி தான் தெரியும், அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த இன்னமெனை வந்துட்டு கன்சியூம் பண்ணுற காரியங்கள் என்னென்ன? இப்போ இன்னமென், இப்போ நம்ம சொல்கிறோம் உள்ளான மனிதன் அப்படின்னு. உள்ளான மனிதன் மட்டும் அப்படின்னா இப்போ உள்ளான மனிதனுக்குள்ள அந்த காரியங்கள் வந்து எப்படி வருது? நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய இருதயம், இந்த நம்மளுடைய தாட்ஸு, நம்மளுடைய எண்ணங்கள், இது எல்லாமே தான் வந்துட்டு உள்ளுக்கு வந்து கான்ட்ரிபியூட்டாக ஆகுது. சரிங்களா? அப்போது உள்ளான மனிதன், அப்போ அந்த இன்னமென் வந்துட்டு ஆவிக்குரிய அந்த ஒரு மனிதன். ஓகேங்களா? அப்போ நம்ம எப்படி அவுட்வர்ட்டாக நம்மளுக்கு வந்து ஃப்ளஷ் இருக்குதோ, நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஆத்மா இருக்குது, நம்மளுக்கு வந்துட்டு ஆவி இருக்குது. அப்போ அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய மனிதன் தான் அந்த இன்னமென். சரிங்களா? அப்போ நீங்க பாருங்க, வசனத்துல நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்துல பாருங்க.
அது வாசிப்போம், அந்த வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எல்லா எப்படி எல்லா காவலோடும் ஓகே, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். guard your heart. So எதனால வந்துட்டு எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வசனத்துல வந்துட்டு நமக்கு வந்து சொல்றாங்க. நல்லா பாருங்க, அந்த இருதயத்துல தான் வந்துட்டு தவறான காரியங்கள், கெட்ட எண்ணங்கள், ஒரு வஞ்சனையான ஒரு விஷயங்கள், ஒரு சூது, ஒரு பொறாமை, ஒரு எல்லா மாதிரியான குணங்களும் அங்கிருந்து தான் புறப்படுது. இருதயத்துல இருக்கிற காரியம் தான் வந்துட்டு வாய் வழியா நமக்கு வந்துட்டு வெளியே வருது. சரிங்களா? இது வசனத்திலே இருக்குது. அப்போ எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, அந்த காரியம் தாங்க நம்மளோட அந்த இன்னமேனை வந்துட்டு எஃபெக்ட் பண்ணும். நம்மளுடைய அந்த ஆவிக்குரிய மனிதன், நம்மளுடைய அந்த உள்ளான மனிதனை வந்து எஃபெக்ட் பண்ற காரியங்கள் இதுதான், நம்மளுடைய இருதயத்திலேருந்து புறப்பட்டு வர காரியங்கள். அப்போ நம்மளோட மோட்டிவ் ரொம்ப முக்கியம். நம்ம எதுக்காக ஒரு விஷயம் செய்யறோன்ற அந்த மோட்டிவ் ரொம்ப முக்கியம். நம்ம மோட்டிவ் வந்துட்டு நெகட்டிவா இருந்துச்சுன்னா அங்க நம்ம செய்யறதுல ஒரு யூஸுமே கிடையாது. அப்ப நம்ம வந்து அங்க இன்னும் என்ன வந்து நம்ம வந்து கராப்டா ஆக்கிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யும் பொழுது அது ஒரு பரிசுத்தத்துக்குரிய ஒரு விஷயமா அப்படின்றத நம்ம வந்துட்டு ஆல்வேஸ் வந்து நம்ம வந்து அதை சிந்திச்சு பார்க்கணும். அங்க பியூரிட்டி இல்லைன்னாலும் நம்ம வந்து இன்னும் என்ன கராப்டா ஆக்கிக்கிட்டு இருக்கோன்றது அர்த்தம். அதே போல அந்த ஆவிக்குரிய ரீதியில வந்து நமக்கு வந்து அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கணும். எப்படின்னா, இப்போ பாருங்க, ஒரு விஷயம் நான் சொல்றேன். எக்ஸாம்பிள், இப்போ படிக்கிற பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க நிறைய பேர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, மேபி காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க, சட்டர்டே நைட்டு வா கம் லெட்ஸ் கோ கிளப்பிங் போகலாம், நம்ம பப்க்கு போகலாம், நம்ம என்ன வி கேன் ட்ரிங்க், வி கேன் ஹேவ் ஃபன், வி கேன் என்ஜாய் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளையா, நீ ஒரு தேவ பிள்ளையா இருந்தனா நீ அந்த இடத்துல நீ என்ன சொல்லணும்? உனக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி வேணும். நீ வந்துட்டு சென்சிட்டிவா எல்லா டைம்லயும் நீ இருக்கணும். சத்ருவா வந்துட்டு வகை தேடி கொண்டு அப்படியே இந்த கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டு இருக்கிறான், யாரை விழுங்கலான்னு. அப்ப நீ வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு தேவ பிள்ளையா நீ அந்த இடத்துல நீ வந்து உன்னைய காண்பிக்க முடியும்? இல்ல இது தவறு, நான் போக மாட்டேன், நான் வரமாட்டேன், இல்ல நீங்கெல்லாம் போறதுன்னா நீங்க போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. தெரியுங்களா? நீங்க கூட போவாதீங்க அப்படின்றத தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொல்லலாம். ஏன்னா நீங்கெல்லாம் வந்து கிளப்பிங் போறீங்க, ஏன்னா நீங்கெல்லாம் பப்புக்கு போறீங்க, வாங்க நம்ம வந்துட்டு சர்ச்சுக்கு போகலாம், வர்ஷிப் போகலாம், அந்த மாதிரி. ஸோ நீங்க வந்து எப்படி, அதாவது என்ன சொல்லுவாங்க, டைரக்டா போயிட்டு இல்லை நீ அங்கே போகாதீங்க போகாது அப்படி சொல்ல வரல. பட் அதை ரொம்ப வந்துட்டு சரியான விதத்துல வந்து நீங்க அதை தெரியப்படுத்தும் பொழுது அவங்களும் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைன்னா மேபி வந்து அதை சொல்றதுக்கான ஒரு காரியம் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். பிகாஸ் அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில். ஆனா இதே வந்துட்டு ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் தான் வந்துட்டு நீங்க போய் அதை சொல்லும் பொழுது அந்த காரியத்தை வந்து ரொம்ப ஜென்டலா நீங்க வந்துட்டு அதை சொல்லணும். அஃப்கோர்ஸ் யாரையும் நம்ம காயப்படுத்தக்கூடாது. ஆனா அதோட மோட்டிவ் வந்துட்டு நமக்கு தெரியுது, அந்த சென்சிட்டிவிட்டி நம்மளுக்கு இருக்கிறதுனால இல்லை இது தப்பான காரியம், இல்லை நான் வரல, நான் வந்துட்டு எனக்கு இன்னும் நான் இந்த வர்ஷிப் போகணும், நான் சர்ச்சுக்கு போகணும், நான் ஆராதனைக்கு போகணும் அப்படின்னு நீங்க வந்துட்டு தெரியப்படுத்தலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி காரியம். ஸோ அந்த இடத்துல பாருங்க, அந்த உதாரணம் நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி நமக்கு வேணும். நானும் வந்துட்டு ஓகேலா, நானும் பார்த்ததே இல்லை, எப்படி இருக்கும், சரி நானும் வரேன், நானும் பார்க்குறேன், இதுதான் வந்துட்டு டெம்டேஷன், இதுதான் வந்து சத்துவம், இப்படித்தான் வந்துட்டு அந்த காரியத்தை இன்னும் அந்த கியூரியாசிட்டியை அதை உண்டு பண்ணி அந்த பிள்ளைகளை வந்துட்டு அவனோட சைட்டுக்கு வந்து அவன் வந்து இழுத்துக்கிற காரியங்கள். ஸோ கவனமா இருங்க. சரிங்களா? இது வந்து நான் இந்த விஷயத்துக்கு மட்டும் சொல்லலை, பொதுவாகவே எல்லா விஷயத்திலும் வந்துட்டு எப்பொழுதுமே வந்து நீங்க வந்து அந்த ஆவில வந்து நீங்க வந்து விழிப்பா இருக்கணும். எப்ப என்ன நடக்குதோ அந்த விஷயத்துல வந்து நீங்க ஆவில வந்து விழிப்பாவே இருக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த சென்சிட்டிவிட்டி நமக்கு வந்து வேணும். அது இல்லைன்னா அங்கங்க நம்ம அப்படியே கோட்டை விட்டுருவோம். அந்த மாதிரி சில காரியங்களை வந்து நம்மளும் வந்துட்டு மிஸ் ஆயிடுவோம். மிஸ் ஆகுறது ஓகே, ஆனா நீங்க அதை திரும்ப உட்காந்து நீங்க சரியா வந்து எங்க விட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு அதை நீங்க வந்து கரெக்டா வந்து ஓகே இங்க விட்டேன், சரி இது தெரிஞ்சிருச்சு எனக்கு, இப்ப நான் சரியா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துடணும் திரும்ப. அப்ப அது வந்து
ஓகேவாச்சு. ஏன்னா நீங்க வந்து ஆண்டவர் கூட அதை வந்துட்டு கரெக்டா அந்த இதை வந்து நீங்க சரிப்படுத்திக்கிட்டீங்க, சரிங்களா? அந்த மாதிரி அப்போ உங்களோட இன்னமென்னை நீங்க கரெக்டா வச்சுக்கிறதுக்கு உங்களுடைய இருதயத்திலேருந்து புறப்பட்டு வருகிற உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய காரியங்கள், உங்களோட தாட்டு, உங்களுடைய மைண்டு, சிந்தனைகள் எல்லாமே வந்து நீங்க வந்து கரெக்டா வச்சுக்கணும். இப்ப லெட்ஸி வந்து உங்க இருதயம் வந்துட்டு ஒரு காயப்பட்ட இருதயமா இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப அந்த இடத்துல ஆஃப்கோர்ஸ் ஆவியானவர் ஆண்டவர் தான் வந்துட்டு அதை வந்து ஹீல் பண்ணுவாரு. ஆனா அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அந்த இருதயம் வந்து ஒரு காயப்பட்ட இருதயமா இருந்துச்சுன்னா அங்க வந்து பகுத்தறிகிற அந்த விஷயம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வந்துட்டு வீக்கன் ஆயிரும். அது அப்படியே வந்து கொஞ்சம் வீக் ஆயிரும். என்கிட்ட வந்து ஏற்கனவே நீங்க வந்து காயப்பட்டிருக்கிறீங்க. உங்களோட இருதயம் வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து காயமா இருக்குது. அப்ப காயமா இருக்கும் பொழுது உங்களால அநேக காரியங்களை வந்து உங்களால வந்துட்டு சரியா பகுத்தறிய முடியாது. அந்த இடத்துல வந்து அப்படியே நீங்க அப்படியே கொஞ்சம் ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப அப்படியே தோண்டு போய் நீங்க அப்படியே வந்து அதை கொஞ்சம் செய்யறாங்களா, சரி பரவாயில்ல, ஏதோ செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பண்ணிடுவீங்க. அப்படியா, சரி ஓகே. அப்ப அந்த இடத்துல வந்து உங்களுடைய அந்த டிசர்ன்மென்ட் வந்து அது அப்படியே வீக் ஆயிரும். அப்ப இது சரியா இல்லை இது சரி இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு வந்து அதை வந்து டிசைட் பண்ண அந்த இடத்துல அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த இது இருக்க. அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, எதுக்காகனா இங்கதான் வந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்தை வந்துட்டு சத்துருவம் உள்ள நுழைச்சி அந்த இடத்துல வந்து ஒரு 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 கொராப்டடான காரியத்தை வந்து உண்டு பண்றது, சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு இருதயம் வந்துட்டு பொல்யூட்டடா இருந்துச்சுன்னா, பொல்யூட்டட்னா வந்து அழுக்கு அடைஞ்சிருந்துச்சுன்னா, இப்போ அக்கிரமம் கொண்ட ஒரு இருதயமா இருந்துச்சுன்னா, அக்கிரம சிந்தை கொண்ட ஒரு இருதயமா இருந்துச்சுன்னா, அது வந்து அப்போ வந்து அழுக்கு நிறைஞ்ச ஒரு இருதயமா இருக்கு, ஒரு பொல்யூட்டடான இருதயமா இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கான்விக்ஷன் வார்த்தைக்கு வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு சிரமமான காரியமா இருக்கும். அது அப்படியே கான்விக்ஷன் வந்து அப்படியே டல்லான காரியம் மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு அழுக்கு நிறைந்த இருதயத்துக்குள்ள இது கெட்டதுன்னு சொன்னாலும் கூட வந்துட்டு அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் கிடையாது, வராது. அப்ப அந்த இடத்துல வந்து அங்க வந்து ஒரு மனமாற்றம் உண்டாகணும் அப்படின்ற ஒரு காரியம் வந்துட்டு வைக்கும் பொழுது அது நடக்கிறதுக்கு ரொம்ப வந்துட்டு அசாத்தியமா இருக்கும், நடக்கவே நடக்காது அப்படின்னு. அப்ப ஏன்னா கெட்ட சந்தை கொண்ட ஒரு மனுஷன் இடத்துல போயிட்டு நீ வந்து கெட்டவன், நீ தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க இதெல்லாம் அப்படி சொன்ன, இதுதானே ஆல் த டைம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு விஷயமாவே தோணாது. ஸோ அந்த இடத்துல ஒரு மனமாற்றம் உண்டாகணுன்றது வந்துட்டு நடக்கவே நடக்காத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அங்கே கான்விக்ஷன் உண்டாகிறது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு டஃப்பான கஷ்டமான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சூழ்நிலை. ஸோ இப்போ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்துட்டு நமக்குள்ள வராதபடிக்கு தான் வந்துட்டு நம்ம என்னைய நம்ம காத்துக்கொள்ளணும். அப்போ எப்படி இந்த இமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், இப்போ இந்த இருதயத்தை உண்டட்டா இருக்கு, இந்த காயமா இருக்குது, இந்த பொல்யூட்டடா இருக்குது, அழுக்கு நிறைந்த இருதயமா இருக்கு. இப்போ இதுலேருந்து வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஹீலிங் உண்டாகணும். எப்படி அந்த இமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். இப்போ இந்த ஹீலிங் வந்து எப்படி வரும்? ஆண்டவர் அந்த எண்ணெயை ஊற்றும் பொழுது தான் அந்த ஹீலிங் உண்டாகும், சரிங்களா? ஸோ இதுலேருந்து அந்த ஹீலிங் உண்டாகும் பொழுது தான் உங்களோட இருதயம் அது வந்துட்டு மெருகூட்டப்படும், அந்த இருதயம் வந்து சாஃப்டா ஆகும், அந்த இருதயம் வந்துட்டு சுத்தமாகும், அது வந்து சுத்திகரிக்கப்பட்டு அந்த அழுக்கெல்லாம் போய் அந்த இருதயம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு சுத்தமாகும். அப்போ அந்த காயங்கள் வந்து ஆற்றப்படும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த எண்ணெய் வந்துட்டு நமக்கு கர்த்தர் ஊத்துறதுக்கு அப்போ நம்ம வந்து வந்து அதுக்கு ரெடி ஆகணும். அப்போ நம்ம மனமாற்றத்துக்குள்ள நம்ம வரும்பொழுது தான் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு நான் செய்ததெல்லாம் தவறுன்னு சொல்லி ஆண்டவர் பாதத்துல நம்ம மண்டிட்டு நம்ம வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது தான் அவர் வந்து நமக்கு வந்து மனம் இறங்கி அந்த எண்ணெயை ஊற்றுவார், நமக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கை உண்டு பண்ணுவார், அந்த இமோஷனல் ஹீலிங்கை நமக்கு அவர் உண்டு பண்ணுவார். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த காரியத்தை வந்து நம்ம வந்து அதுக்கு பாத்திரம்னா நம்ம வந்து அதை வந்து காத்துக்கொள்ள நம்ம வந்து முயற்சி எடுக்கணும். ஸோ இதுதான் அந்த காரியம். அப்போ வந்து அந்த பாத்திரம், அந்த வெசல், அப்போ அந்த வெசல் வந்து வந்து சரியா இருக்கும் பொழுது தான் அந்த எண்ணெய் ஊற்றும் பொழுது அந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து தாங்க முடியும். அப்போ இந்த மாதிரி காரியங்கள், இந்த கரப்டடான காரியங்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம இன்னமைக்குள்ள இருந்துச்சுன்னா
நமக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயை வந்து ஒன்று நம்ம வந்து லீக் பண்ணிடுவோம், ரெண்டாவது அந்த எண்ணெய் வந்துட்டு கெட்டு போயிடும், கண்டாமினேட் ஆயிரும். அடுத்ததாக வந்து அந்த எண்ணெயை தாங்கக்கூடிய அந்த வெயிட் நம்மக்கிட்ட இருக்காது, அந்த பேலன் நம்மக்கிட்ட இருக்காது. பிகாஸ் ஆல்ரெடி தான் வீக்காக இருக்க அப்படியே வீக் ஆயிடுச்சுல. ஸோ அந்த பேலன்னு நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ இதெல்லாம் நடக்காதபடிக்கு நம்ம வந்து எப்படி நம்ம காத்துக்கொள்றது, அதுதான் முதல்ல சொன்னது, நம்ம காட் பண்ணிக்கிறது நம்மளை. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மளை சுற்றி நடக்கும்பொழுது இதெல்லாம் வந்து நம்மளை வந்து பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து வந்துடணும், அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடணும். அப்போ தான் வந்து எது நடந்தாலும் ஓகே, இல்லை எனக்கு தெரியும் இது சரி இல்லை, இது தப்பான காரியம் இல்லை, இங்கே சத்ருவா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ட்ராக் வைக்கிறான் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஆவியில் வந்து அந்த நம்ம சென்சிட்டிவாக இருக்கிறது, அந்த ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி அது இருக்கும்போது தான் சரியாக வந்து நம்ம டிசைன் பண்ணி அதை கரெக்டாக நம்ம பிக் பண்ணி வர முடியும். அல்லேலூயா. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நீதிமொழிகள் 16வது வசனம் 16வது அதிகாரம் வசனம் வந்து 18, அது பாருங்களேன், அது வாசிங்களேன். ஹல்லேலூயா. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஆமென். ஆமென். அவங்க கடைசியா பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, மனமேட்டிமை. அந்த வசனத்தை கடைசியில படிங்க திரும்ப. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இப்போ வந்து ப்ரைட் அது வந்து will make you fall. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஸோ அதுதான் அதோட அர்த்தம். அப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ப்ரைட், இப்போ நம்ம அதை சொன்னது தான், அந்த ப்ரைட் வந்து இன்னொரு காரியம் அப்பார்ட் ஃப்ரம் நம்மளோட கரப்டட் இன்னமேன் அந்த ஹார்ட்டு இந்த இதெல்லாத்தையும் தவிர வந்துட்டு இந்த ப்ரைட் வந்து ரெண்டாவது காரியம். இப்போ வந்து ப்ரைட் சொல்லும் போது வந்து தன்னைத்தானே வந்து பொறுமையாக இது பண்ணுறது, நான் தான் எல்லாத்துலேயும் நான் தான் பர்ஸு, நான் தான் அப்படிங்களா, எல்லாத்துலேயும் நான் தான் ஆய சொல்லுவாங்க அந்த மாதிரி. அப்போ எல்லாத்துலேயும் நான் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த காரியம் இருக்கும் பொழுது என்ன ஆகும், இப்போ அந்த காரியம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வர்ஷிப் லீடர். இப்போ நீங்கள் வந்து ஒரு வர்ஷிப் லீடரு, ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறாரு, அந்த ஒரு தாளத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த ஒரு கிஃப்டை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த வர்ஷிப் லீடராக இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கணும், உங்கள் வாழ்க்கை வந்துட்டு எப்படி இருக்கணும், உங்கள் வாழ்க்கையே வந்துட்டு ஒரு ஆராதனைக்குரிய வாழ்க்கையாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஜீவபலியாக நம்ம வந்துட்டு ஆண்டருக்கு வந்துட்டு ஆவியோடும் உண்மையோடும் நம்ம வந்துட்டு அவரை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஜீவபலியாக நம்ம இருக்கிறோமா ஃபர்ஸ்ட். அப்புறம் இப்போ நீங்கள் ஒரு வர்ஷிப் லீடர்னா நீங்கள் வந்துட்டு ஜனங்களை வந்துட்டு அந்த ஆராதனைக்குள்ள நீங்க கொண்டு வர வேணும்னா நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட ஆவியானவரோட கிருபை இருந்தால் மட்டும்தான் அந்த ஜனங்களை வந்து நீங்க ஆராதனையில நீங்க வழி நடத்த முடியும். இப்போ நீங்களே வந்துட்டு ஒரு மேட்டமையான ஒரு பிரைட்டான பர்சன் அப்படின்னு சொன்னா எப்படி நீங்க வந்து ஆடுற பாதத்தில் வந்து உங்களை வந்து நீங்க வந்து அர்ப்பணிச்சு நீங்க வந்து ஒரு ஒரு உபவாசமோ இல்லை ஒரு ப்ரேயர்லையோ நீங்க எப்படி உங்களை வந்து டெடிகேட் பண்ணி உங்களை அர்ப்பணிச்சு நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை வாங்கிட்டு வந்து நீங்க ஜனங்களை வந்து நீங்க வழி நடத்த முடியும். ஸோ இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா வந்துட்டு ரொம்ப பேர் நினச்சிக்கிறாங்க, வர்ஷிப் லீடர் முன்னுக்கு மைக்கு பிடிச்சிட்டு நின்று பாட்டு பாடலாம், எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு தெரியுங்களா, வர்ஷிப் லீடர் அவங்க வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஃபாஸ்டிங் இருந்து ப்ரே பண்ணுவாங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு. இப்போ அந்த நாளோடைய ஆராதனையில் வந்துட்டு ஆவியானவர் இறங்கும் பொழுது அந்த இடத்துல எத்தனை பேருக்கு வந்துட்டு அவர் தொட்டு அவர் ஒரு சுகம் தருகிறாரு. அந்த ஒரு நொறுக்கப்பட்ட இருதயம் இருக்கும், அந்த இடத்துல ஆவியானவர் வந்து அங்கே வந்து கிரியை செய்வார், அவங்கள வந்துட்டு தொடுவார். அப்போ நீங்கள் வந்துட்டு ஏனோ தானோ என்னமோ நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி வந்து நின்னீங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்க அங்கே ஆவியானவர் இறங்குவாருன்னு. ஒரு மணி நேரம் இறங்காதவங்க, ஆவியானவர் வரவே மாட்டாரு. நீ உன் இஷ்டத்துக்கு நீ பண்றியா, நீங்க பண்ணிக்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சைட்ல ஆக நின்றுவாரு, வரவே மாட்டாரு. ஸோ எல்லாம் நினைக்கலாம் வந்துட்டு நம்மளோட டேலண்ட்ல தான் நம்ம எல்லாம் செய்கிறோம், நம்ம இல்லைன்னா இங்கே வர்ஷிப்பே நடக்காது, இங்கே ஒன்றுமே நடக்காது அப்படின்லாம் கூட நினச்சவங்களாம் உண்டு. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இல்லை ஒருவேளை அவங்களே திரும்ப பார்த்தாங்கன்னா கூட அவங்களால உணர முடியும். நான் சொல்லிட்டா உண்மையாகவே
ஆவியானவர் இல்லாம ஒரு காரியமும் நம்மளால செய்யவே முடியாது. இது வந்து உண்மையாவே வந்து நம்ம வந்து ஆவில விளங்கிக்கணும். ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் வந்துட்டு தவறுறாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. எல்லாமே எனக்கு தெரியும், என்னுடைய பலத்துல என்னால செய்ய முடியும், எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, நான் படிச்சிருக்கேன், ஐம் வெல் எஜுகேட்டட், எனக்கு எல்லாமே தெரியும், ஐம் அ PhD ஹோல்டர் அப்படிலாம் சொன்னவங்க உண்டு. ஆனா அவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிருக்கிறாங்க? ஆண்டவர் இல்லாத இடத்துல அங்க வந்து எதுவுமே நினைச்சு நிக்காதுங்க. ஆவியானவர் இருக்கும் பொழுது தான் ஒவ்வொரு காரியத்தையும் வந்து ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுத்து நமக்கு வழி நடத்துவார். இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன், எதுக்கு வந்து ஆண்டவர் வந்துட்டு அவர் வந்துட்டு மருத்து உயிர் தெளிந்து அவர் வந்து போகும் பொழுது எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய அட்வொகேட்டை நான் வந்துட்டு விட்டுட்டு போகிறேன், உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்டு போகிறேன், என்னோட ஹெல்ப்பரை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் என்ன சும்மா சொல்லிட்டு பண்ணாரு? அவருக்கு தெரியாதா உலகத்துல வரப்போற நாட்கள்ல எப்படிலாம் உலகம் இருக்க போகுது, என் ஜனங்கள் எப்படிலாம் கஷ்டப்பட போறாங்க, ஆவியானவர் இல்லாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியாதா? அவர் தெரிஞ்சுதான் விட்டுட்டு போயிருக்கிறார் நமக்கு. ஸோ ஞானமா இருக்கிற பிள்ளைங்க நல்லா முடிச்சுக்கிங்க. ஆவியானவரை நீங்க வந்து காயப்படுத்தாம துக்கப்படுத்தாம இருக்கிறது தான் உங்களோட மெயின் ஃபோக்கஸா இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நீங்க ஒரு தடவை ஆவியானவர் துக்கப்படுத்திட்டீங்க, அதுக்கு மன்னிப்பே கிடையாது. இப்போ நீங்க என்னது நீங்க அவரை குறித்து ஏதாச்சும் ஒரு காரியத்தை நீங்க வந்து செஞ்சு நீங்க அவரை துக்கப்படுத்திட்டீங்கன்னா அவர் போயிடுவாருங்க. அவர் போனது கூட நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம வந்துட்டு ஆயிடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப ஒரு கொடூரமான வாழ்க்கை நான் சொல்லுவேன். சாம்சன் பாருங்க, வசனத்துல நம்ம பார்த்துருக்குறோம். இது கூட நான் பேசியிருக்கிறேன் முன்ன. அந்த பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படுத்தலே பெரிதுன்றது வந்துட்டு அந்த மெசேஜை சொல்லியிருப்பேன். சாம்சன் வந்துட்டு அவ்வளோ ஒரு பலசாலி, ஏன்னோ லைக் எப்போதுமே நீங்கள் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தரோட ஆவியானவர் அவரை கொண்டு செஞ்சாங்க, அதுதான் இருக்கும். ஆனால் ஆவியானவர் வந்தாரு செஞ்சாரு, அவரை கொண்டு செஞ்சாரு, ஆவியானவர் வந்து செஞ்சாரு அப்படின்னு இருக்கும். ஆனால் எப்போ ஆவியானவர் அவரை விட்டு போனாருன்னு வசனத்தில் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே வந்துட்டு ஆவியானவர் வந்துட்டாரு, நிரப்புறாரு, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஓ ஆவியானவர் வந்துட்டாரு, நான் அந்நிய பாஷை பேசினேன், எல்லாம் சரிதான். ஆனா ஆவியானவரை தக்க வச்சு கொள்றதுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்களா? அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியத்துல நம்மளும் தவறு செய்திருப்போம், ஆனா உடனே ஆவியானவர் ஓகே நான் விட்டுட்டு போறேன் அப்படி இல்லை. அந்த பாவம்னு சொல்ற ஒரு விஷயம் வந்துட்டு அது வந்துட்டு இப்படி ஓவர் நைட்ல அது வராது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கருத்தரிச்சு தான் வந்துட்டு அது வந்து பெரிய பாவமா வந்து நிற்கும். அது அடுத்த இதுக்கு நான் சொல்ல வராது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சின்ன காரியம் உள்ளே வரும்போதே வந்து ஆவியான அந்த ஃபர்ஸ்ட் சீட்டு உள்ளே வரும்போதே ஆவியானவர் வந்துட்டு உணர்த்துவார், இல்லை இது தப்பு, இதை செய்யாத, இது தவறு, அதை செய்யாத அப்படின்ட்டு. அதை நம்ம அவங்க கோட்டை விட்டுட்டோம், அடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எங்கேயாவது ஒரு கட்டத்தில் நான் சொல்கிறேன், அது அப்படியே நம்ம வந்துட்டு எழுந்து வந்துடணும். இல்லைப்பா இது தப்பு, இதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம வந்துடணும். அப்போ நம்ம வந்துட்டோம்னா நம்ம சேஃபு. நம்ம வராமல் வந்துட்டு அது அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை பரவாயில்ல அது செய்யலாம் அப்படின்னு நம்ம செஞ்சிட்டோம், அங்கே தான் வந்து நம்ம வாழ்க்கை டேஞ்சராக போய் முடிஞ்சிடும். அல்லேலூயா. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து இப்போ இந்த ப்ரைடான காரியம் வந்து நான் வந்து சொன்னது தான். ஸோ இப்போ இந்த விஷயம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஆவியானவர் வந்து நம்ம விட்டு போகிறது கூட தெரியாத அளவுக்கு நம்மளோட ஈகோ இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு பர்சன் ஃபுல் ஆஃப் ஈகோன்ற போது எல்லாமே வந்துட்டு அவங்க செய்கிறது தான் சரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஆவியானவர் வந்து அவருக்கு என்ன வேலை, அந்த இடத்துல அவர் வந்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க, அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னாலும் அதை வந்துட்டு அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு ஆவியானவர் விட்டு போகிற காரியங்கள கூட வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ நம்ம நல்லா வொர்ஷிப் பண்ணுறோம், நம்ம நல்லா ஆராதிக்கிறோம், ஆவியானவர் இருக்கிறாரு நம்ம கூட, அவர் தான் நடத்துறாரு. அப்படி கிடையாது. அவர் வந்து கொடுத்ததை எடுக்கிற தேவன் கிடையாது, கொடுத்ததாவே இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே வந்துட்டு அது வந்து மல்டிப்ளை ஆகாது, அது அங்கேயே ஸ்டாக்கு, அவ்வளோதான், அங்கேயே நின்றுடும்.
இப்போ அவங்களுடைய பலத்துல தான் அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு நாளைக்கு உங்க பலத்துல நீங்க செய்ய முடியும்? ஏன்னா கர்த்தர் அந்த கொடுத்த அந்த 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 கிரேஸ் வந்து அந்த டேலண்ட் வந்துட்டு அவரை மகிமைப்படுத்த தான் அவர் கொடுத்தாரு. அந்த சொந்த மனுஷனை மகிமைப்படுத்த அவர் கொடுக்கல. அப்ப ப்ரைடானது என்ன செய்யணும்? அந்த மேட்டுமையான காரியங்கள் வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு பெருமைக்குரிய ஒரு காரியமா தன்னைத்தானே வந்துட்டு செல்ஃப் குளோரிஃபிகேஷன், தன்னையே வந்துட்டு அவங்க வந்து மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ள அதை வந்துட்டு அவங்க வந்து கொண்டு வந்துடுவாங்க. இது வந்து சும்மா கற்பனையா நான் சொல்ற காரியம் இல்லை. இதெல்லாம் வந்து லைஃப் டெஸ்டிமனி, நான் பார்த்தது, எவ்வளோ காரியம் நான் கடந்து வந்தது. ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து இந்த ப்ரைட் ஆன காரியங்களை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து நமக்குள்ள அதை கொண்டு வர நம்ம வந்து அலோவ் பண்ணவே கூடாது. எப்பொழுதுமே நம்ம வந்துட்டு தாழ்மையா, இது கர்த்தர் கொடுத்தது, கர்த்தருடைய நாம மட்டும் மகிமைப்படத்தக்க இதை வந்து நம்ம வந்து கர்த்தருக்காக நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணணும். ஏன்னா அவர் நம்பி கொடுத்த ஒரு காரியம், அது அவருக்கு என்று அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்படின்ற ஒரு விஷயத்துல எப்பொழுதுமே வந்து நம்ம வந்துட்டு தாழ்மையோட நம்ம வந்து அவருடைய பாதத்துல, அவருடைய சமூகத்துல நம்மளை அர்ப்பணிச்சு நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஓகே, இதோட இதுதான் வந்துட்டு வந்து காட் யுவர் ஹார்ட். இப்போ இதுதான் வந்துட்டு காட் யுவர் ஸ்பிரிட், சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்னது போல அந்த பாவத்தை உருவாக்குற காரியங்கள் பாருங்க. சங்கீதம் 66வது சங்கீதம் 18வது வசனம் பாருங்க. இது வந்து மறைவான பாவம். இதை குறித்து பார்ப்போம் நம்ம. ஹல்லேலூயா. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆமென். ஆமென். 66வது சங்கீதம் அது 18வது வசனம். ஓகே, ஸோ அந்த அக்கிரம சிந்தை உள்ளது தான் வந்துட்டு இப்போ நீங்க பாருங்க. நான் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். தாவீது அவர் தானே சொல்றாரு அந்த வசனத்துல, அவர் தானே அந்த வசனத்தை எழுதி வைக்கிறாரு சங்கீதக்காரன். ஸோ இப்போ பாருங்க, அவர் வந்து அந்த பத்ஷிபா குளிக்கிறத வந்துட்டு அவர் பார்த்து தான் வந்துட்டு அவரோட எண்ணம் வந்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் தடுமாறி அவர் வந்து அந்த ஒரு தவறை வந்து அவர் செய்தார் பாருங்க. இப்போ அந்த அந்த காரியத்தில் டீட்டெயிலாக நான் போகல. நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ எதுக்குன்னா இது வந்துட்டு God feeds your spirit. நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆவிக்கு வந்துட்டு நீங்கள் என்ன வந்து நீங்கள் வந்து இன்புட் பண்ணுறீங்கன்ற விஷயத்த வந்து அதில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து காட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ அவர் வந்துட்டு அவங்க குளிக்கிறத வந்து அவர் மாடியிலேருந்து அப்படி பார்க்குறாரு. அப்போ அவர் பார்க்கும்பொழுது அந்த காரியம் வந்து அவருக்கு வந்து ஒரு தடுமாற்றத்தை உண்டு பண்ணிடுச்சு. இப்போ அவர் ஏன் அவங்க போகணும், நிற்கணும், அவர் பார்க்கணும்? அந்த டைம்ல அவர் அங்கே போகிறது அவசியமா? தேவையில்லை. அவர் ஒரு ராஜாவுக்கு வேலை வெட்டி இல்லை தான் மொட்டை மாடியில் நின்று குளிக்கிறத பார்த்துட்டு வேலை வெட்டி இல்லை அவருக்கு. உண்மையாக நான் சொல்கிறேன். அது நான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்காரு இவர் as a king. வந்து அங்கே நாட்டை குறித்தான காரியங்கள் இருக்கும், அங்கே எவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு அந்த டைம்ல வந்து அங்கே நின்று அதை பார்க்கறது அவசியமா? இப்போ அதை பார்த்ததுனால என்ன ஆச்சு? நீ ஒரு மறைவான பாவத்தை நீங்க செஞ்சீங்க, அது அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு பாவம், ஒரு கொலையை செஞ்சீங்க. அதனால என்ன ஆச்சு? பிள்ளை இல்லை. கல்யாணம் பண்ணி என்னாச்சு? அதுக்கப்புறம் பிள்ளை இல்லை, பிள்ளை செத்து போச்சு. அது கூட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனசாவப்பட்டு ஆண்டவரா பார்த்து கிருபையா சரி பரவாயில்ல போனா போதுன்னு மன்னிச்சு விட்டு அவர் வந்து ஒரு பிள்ளையை கொடுத்தார். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு? அந்த பிள்ளையாச்சும் நல்ல ஒரு ஒழுங்கான பிள்ளையா இருந்துச்சா கடைசி வரைக்கும்? இல்லையே, தகப்பனை கொல்ற பிள்ளையா ஆயிடுச்சு. அப்போ நீங்க போய் இதெல்லாம் வசனத்துல படிச்சு பாருங்க. ஆனா இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சின்ன காரியம்தான். நம்மளோட ஆவிக்குள்ள நம்ம எண்ணத்தை வந்து நம்ம நுழைக்கிறோன்றது வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த ஒரு காரியத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் சீட்டு. நான் சொன்ன போது அந்த சீட், அந்த பாவம் எப்படி வந்துட்டு அது உருவாகுது, அது கருத்தரிச்சு எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு மறைவான பாவமா உண்டாகுது. அந்த ஒரு சின்ன சீட்டு தான். இப்போ அந்த நேரத்தில் யோசேப்பு வந்து போத்திபார் மனைவி வந்துட்டு அவங்கள எவ்வளோ ஒரு 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 தவறான காரியத்தெல்லாம் சொல்லி இல்லை அவங்க தான் அப்படி செஞ்சாங்கலாம் பண்ணி போடும்போது கூட அந்த போத்திபார் மனைவி வந்தபோது தான் அவர் என்ன செஞ்சார்? யோசேப்பு சின்ன பையன் தானே. ஐ திங்க் அந்த பைபிள் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 16-17 இயர்ஸ் தான் இருப்பார் போல அந்த டைமில். தியோலஜிக்கெல்லாம் சொல்லுவாங்க. அதை சின்ன பையனுக்கு இருந்த
ஒரு விஷயம் கூட அந்த வயசுல வந்துட்டு தாவீது ராஜாக்கு இல்லாம போயிடுச்சு. யோசேப்பு என்ன செஞ்சாரு? ஓடினார் அந்த இடத்த விட்டு. ஐயோ இது தப்பு, இது தவறுன்னு தெரிஞ்சு ஓடினாரு. ஆமாவா இல்லையா? அதே காரியம் தான். ஆனா அவர் வந்து யோசேப்பு வந்து அந்த இடத்த விட்டே ஓடிட்டாரு. அப்போ அந்த ஒரு தேவ பயம், அவருக்கு ஒரு நடுக்கம் இருக்கு. வசனத்துல பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து அங்க இருக்கும், தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். அப்ப அந்த இடத்துல கூட வந்துட்டு ஐயோ ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தேவ பயம் அவர் நெஞ்சில அப்படியே இருந்துச்சு. அதனாலதான் அந்த இடத்துல போத்திபார் மனைவி வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணும்போது கூட வந்துட்டு அந்த இடத்த விட்டு அவர் ஓடினாரு. ஆனா அந்த போத்திபார் மனைவி என்ன செஞ்சாங்க? அதை அப்படியே வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி யோசிப்பு தான் வந்துட்டு தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டாரு. அப்ப ராஜா தூக்கி அவரை வந்து ஜெயில போட்டாரு. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் பாருங்க, அந்த ஒரு சின்ன காரியம் தான் எப்படி வந்துட்டு நம்மளோட ஆவிக்குள்ள வந்து அந்த விஷயத்தை நம்ம எப்படி வந்து புகுத்திக்கிறோன்றதுல நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அப்போ அந்த ஒரு சின்ன காரியம் நம்மளுக்கு இது தப்புன்னு தெரிஞ்சு நம்ம டப்புன்னு வந்துட்டு அதை வந்து அங்கேயிருந்து எஸ்கேப் அப்படி சொல்லிட்டு வந்துட்டா நம்ம சேஃபு. ஆனால் அங்கேயே வந்து அதுலேயே டல் பண்ணி அப்படியே அதில் அப்படியே இன்டால்ஜ் ஆகிட்டு இருந்தீங்கன்னாக்கா முடிஞ்சிச்சு வாழ்க்கை. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டிய காரியங்கள். அப்போ அந்த மறைவான பாவங்கள், இப்போ ஷேரனோட மெசேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடஸ்டி ஆஃப் ரைச்சஸ்னஸ்ஸாக அவங்க காரியத்தில் சொல்லியிருப்பாங்க, அவங்க சித்தியை குறித்தான காரியங்கள். இதெல்லாம் வந்து அப்படியே மறைவான பாவமாக இருந்த ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தி இது தப்பு, நீ வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிற ஒரு காரியத்தை வந்துட்டு அதை அப்படியே வந்துட்டு இல்லை நான் பண்ண மாட்டேன், முடியாது, இல்லை வேணும்னா நீங்கள் கேட்டுக்கிங்க, மற்றவங்களோட இதை போயிட்டு நம்ம இது பண்ண முடியாது, நமக்குரியதை நம்ம தான் போய் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி அந்த மாதிரியான பாவம் அந்த காரியம் எங்கே கொண்டே போய் விட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் அவங்கள கேளுங்க, ஷேரை கேளுங்க நீங்கள். ஸோ வந்துட்டு இன்னைக்கு உலகம் அப்படி இருக்குது. நான் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த காரியத்தை சொல்கிறேன், ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்முன்பாக நடந்தது, இதனால வந்து நம்ம வந்து எல்லாம் பாதிக்கப்பட்ட காரியங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நமக்கே வந்துட்டு ஒரு ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம். பைபிளில் தான் இதெல்லாம் படிச்சிருக்கோம், அந்த காலத்தில் இந்த கதைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம், ஆனால் இதெல்லாம் நம்ம கண்முன்னா பார்த்ததில்லை. ஆனால் இப்போ அப்படியே கண்முன்னா எல்லாமே வந்துட்டு நடக்குது. இதுதான் மாமிசத்தில் நம்ம காண்ற காரியங்கள். அல்லேலூயா. அடுத்ததா ஒரு விஷயம் பார்ப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. 12வது அதிகாரம் 15வது வசனம், அது வாசிங்க. ஹல்லேலூயா. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். ஓகே, அந்த வசனத்தோட சம்மரி வந்துட்டு இப்போ ஏசாவை பார்த்தீங்கன்னா அந்த சேஷ்டபுத்திர பாகத்துக்கு வந்து சேஷ்டபுத்திர பாகத்தை வந்துட்டு அந்த ஒரு கஞ்சிக்காக அவரை வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாரு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அவர் பண்ண காரியங்கள் அது. ஆனால் அதோடைய காரியத்தை வந்து வசனத்தில் எப்படி சொல்லப்படுதுன்னா சீர்கேடான காரியங்கள். அது இன்னொரு தடவை நல்லா அழுத்தி படிங்களேன். 15வது வசனம். ஹல்லேலூயா. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலக்கம் உண்டாகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். ஆமென். ஆமென். ஓகே, ஸோ அடுத்த வசனத்தை சேர்த்து படிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த காரியத்தை வந்து இப்போ விளக்கமாக சொல்றதுன்னா, அப்போ அந்த கசப்பான காரியங்கள், அந்த அன்ஃபர்கிவ்னஸ், பிட்டர்னஸ், இந்த காரியங்கள் எல்லாம் வந்துட்டு அந்த எண்ணத்துக்குள்ள வந்துட்டு அதை வந்துட்டு புகுத்தாத படிக்கு இருக்கிறது. இப்போ அந்த ஏசாவோட வசனம் அடுத்து அவங்க படிச்சாங்களாமோ அதை பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அந்த காரியம் கூட வந்துட்டு அவங்க வந்து அதை விட்டு கொடுக்குற ஒரு காரியம். ஆனால் ஆக்சுவலி வந்து அதை விட்டு கொடுக்குற, ஆஹா இவர் விட்டு கொடுத்துட்டாரே அப்படி கிடையாதுங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு போயிருக்காருன்னா, ஸோ அகெயின் வந்து இதுதான்
சீக்ரெட் ட்ரஸ்ட், ஆண்டவர் நம்பி கொடுத்த ஒரு விஷயத்த ஒரு கோலை கஞ்சிக்காக நீ வந்துட்டு இழந்துட்டு வந்து நிக்கிறிய. அப்ப ஒரு ஒரு சீர்கேடான காரியம். ஏன் தெரியுங்களா? ஒரு சாப்பாடுக்காகங்க, சரிங்களா? ஸோ அதுதான் வந்து அந்த சீர்கேடான காரியன்றது அந்த வசனத்தில் அவங்க படித்தாங்க. ஸோ இப்போ என்னோட இது என்ன நான் சொல்ல வரேன்னா, அந்த 15வது வசனத்தில் உள்ளது தான் அந்த கசப்பான காரியங்கள். அதெல்லாம் வந்துட்டு உள்ளுக்கு வந்துட்டு அது வேறு ஊன்றாதபடிக்கு நம்ம வந்து இருக்கணும். இப்போ அந்த கசப்பான காரியங்கள், அந்த பிட்டர்னஸ், அந்த அன்ஃபர்கிவ்னஸ், இதெல்லாம் வந்து உள்ளே இருக்கும் பொழுது தான் அந்த ஆயில் வந்துட்டு அது வந்து கான்டாமினேட் ஆகுது. அந்த வெசல் வந்துட்டு கான்டாமினேட் ஆகுது, அந்த பாத்திரம் வந்துட்டு கான்டாமினேட் ஆகுது. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மன்னிக்காதவங்க இருப்பாங்க சில பேர் பாருங்களேன், கிறிஸ்தவங்க தான், ஆனால் வந்துட்டு டெய்லி பைபிள் படிக்கிறேன்றவங்க, நாளைக்கு நான் ப்ரே பண்ணுவேன்னாங்க. ஆனால் கேட்டால் தம்பி தங்கச்சி கூட நான் 10 வருஷமாக நான் பேசாமல் இருக்கேன், 40 வருஷம் ஆச்சு, நான் அவங்க கூட வந்துட்டு தொடர்பே இல்லை, நான் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதே இல்லை. இதெல்லாம் வந்து அந்த கேட்டகரியில் தான் சேரும். அவங்கள பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில பேர் இருப்பாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு 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 இன்னும் ஒரு நல்ல லைஃப் இருக்காது. மேபி அவங்க ஏதாவது ஒரு காரியத்தில் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியா இருப்பாங்க. ஏங்க என்ன ஆச்சு? நல்லா தானே ஜெபிக்கிறீங்க, நல்லா தானே ப்ரே பண்ணுறீங்க, நல்லா தானே பைபிள் படிக்கிறீங்க, ப்ரே பண்ணுறீங்க, சர்ச்சு போகிறீங்க, எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, ஏன் ஆனால் வாழ்க்கை மட்டும் அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா எங்கேயாவது ஒரு காரியத்தில் வந்து கோட்டை விட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் பாருங்க, அந்த அன்ஃபர்கிவ்னஸ் காரியம்லாம் வந்துட்டு இந்த பிட்டர்னஸ் அது உருவாகினா தான் இந்த அன்ஃபர்கிவ்னஸ் வரும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த காரியம்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து மனசுக்குள்ள அப்படியே பதுக்கி 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 வச்சிருந்தீங்கன்னா நாளடைவில் இதுதான் வந்து அதோடைய அவுட்கம். அந்த எண்ணெய் வந்துட்டு தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த பாத்திரத்துக்கு பலன் இல்லாமல் போயிடும். அந்த பாத்திரம் வந்துட்டு ஒரு கரைப்பட்ட பாத்திரம் ஆயிரும். அந்த பாத்திரம் வந்துட்டு ஒரு அழுக்கான பாத்திரம் ஆயிரும். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த பரிசுத்தமான எண்ணெய் வந்து அந்த இடத்துல இருக்க முடியாது. அப்போ அது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம விளங்கிக்கணும். எபேசியர் 4வது அதிகாரம் 30-31 வாசனம் படிங்களேன். ஹல்லேலூயா. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஆமென். வசனம் பாருங்க, நம்மளுக்கு தெளிவா இருக்குது. இந்த மாதிரி காரியங்களை நம்ம விட்டு நீங்கப்படணும் அப்படின்றது, நீங்கப்படுவதாக இருக்குது வசனத்துல. ஸோ ரொம்ப கிளியர் கட். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வந்துட்டு நமக்குள்ள இருக்கவே கூடாது. அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி காரியங்கள் நம்ம உள்ள வர மாதிரி இருந்துச்சுனாலும் அதுதான் நீங்க வந்து காட் பண்ணணும். என்ன நீங்க ஃபீட் பண்றீங்க உங்களோட ஸ்பிரிட்டுக்கு, உங்களோட ஆவிக்கு, நீங்க உங்களோட இனமேனுக்கு நீங்க என்ன ஃபீட் பண்றீங்க, உணவு நீங்க அந்த ஆகாரம் கொடுக்குறீங்கன்றத வந்துட்டு நீங்க வந்துட்டு அதை காட் பண்ணணும். ஏன்னா அது உங்களோட ஆவி, நீங்க தான் காத்துக்கொள்ள முடியும். உங்களுக்காக மொத்தவங்க வந்துட்டு அதை காத்துக்கொள்ள முடியாது, சரிங்களா? ஸோ அதை நீங்க தான் வந்துட்டு காட் பண்ணணும். ஆல்ரைட். அடுத்ததா வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு அந்த பாத்திரத்தை வந்துட்டு இப்போ வந்து கிளென்ஸ் பண்றது. இப்போ வந்து நம்ம பார்த்தோம், அந்த பாத்திரம் வந்து கெட்டு போச்சு, ஓகேங்களா? இப்போ அது வந்து கரெக்டட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அது வந்துட்டு எப்படி வந்து கிளென்ஸ் பண்றது. இப்போ அந்த பாத்திரத்தை வந்து நம்ம கிளென்ஸ் பண்றது வந்துட்டு நம்ம பார்ப்போம். சங்கீதம் 51வது சங்கீதம் 10வது வசனம் பாருங்களேன். ஹல்லேலூயா. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிறைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். ஆமென். இப்ப பாருங்க, அந்த மாடியில நின்று பார்த்த அதே தாவீது ராஜா தான் இப்ப வந்து இந்த 51வது சங்கீதத்துல என்ன கேட்கிறாரு? எனக்குள்ள சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், நிலவரமான ஆவி எனக்குள்ள வைன்னு கேட்கிறாரு. இப்போ அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவர் பண்ணதெல்லாம் தவறுன்னு சொல்லி அவர் வந்து உணர்ந்துட்டாரு. அவர் கேட்ட ஒரு விஷயம் என்னது? உங்களோட ஆவியை வந்து என்னிடத்துல இருந்து நீக்காம இருங்க அப்படின்னு. அப்ப ஆவியானவரே என்னை விட்டு போயிடாதீங்க, அதுதான் அவர் கேட்கிறாரு. அந்த ஒரு ரீசனுக்காகத்தான் ஆண்டவர் அவரை வந்துட்டு மறுபடியும் மன்னிச்சு ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு வாழ்வை தந்தாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து என்னை விட்டு அது போகணும், இது போயிடக்கூடாது, என் ராஜ்யம் போயிடக்கூடாது, என்னோட பதவி போயிடக்கூடாது, என் குடும்பம் போயிடக்கூடாது, என் பிள்ளைங்க அப்படி அவர் கேட்க கிடையாது, தெரியுங்களா? அவர் கேட்டது ஒன்னே ஒன்று தான், உங்களுடைய ஆவியை இடத்துல இருந்து நீக்காமல் இருக்கும்.
அப்பா ஆவியானவரே நீங்க போயிடாதீங்க, ஏன்னா நீங்க தான் எனக்கு மெயின் அப்படின்றத அவர் வந்து அந்த இடத்துல உண்மையாவே அவர் வந்து மனம் திருந்தி அவர் வந்து மனஸ்தாபத்தோடு அவர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டார். எத்தனை ராத்திரி அவர் கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறாருன்னு வசனத்துல இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகத்தான் வந்துட்டு ஆண்டவர் உண்மையாவே அவர் மனம் இறங்கி அவரை வந்துட்டு ஒரு இன்னும் அவரை புதுப்பிச்சு அவரை வந்துட்டு அவர் மனுஷி ஏற்றுக்கொண்டார். அப்போ தாவீது ராஜா கேட்குற மாதிரி தான், எனக்குள்ள அந்த சுத்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே அப்படின்னு அது புதுப்பிக்க சொல்றாரு ஆண்டவரே. அப்ப அந்த கெட்ட காரியங்கள் எல்லாம் அந்த இருதயத்திலேருந்து நீக்கப்பட்டு அந்த ஒரு சுத்த இருதயத்தை வந்து ஆண்டவர் வந்து சிருஷ்டித்தார். அப்போ அது வந்து புதுசாயிருச்சு. அப்படியே நமக்கு வந்து அப்படியே ஆஹா ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டாரு. இப்போ அப்படியே நம்மளுக்கே வந்துட்டு ஒரு ஒரு லைக் நம்ம எல்லாரும் வந்துட்டு நம்ம டாக்டர் சுமிதா அம்மாட்ட வந்து நம்ம எல்லாம் டெலிவரி போயிருக்கோம். அந்த போறதுக்கு முன்னாடி எவ்வளோ காரியங்கள் மைண்ட்ல வந்து நம்மளை அப்படியே போட்டு அப்படியே அப்படி பிடிச்சி வச்சிருந்த ஒரு காரியங்கள் எல்லாம் போயிட்டு வந்த கையோட அப்பா எனக்கு அப்படியே எவ்வளோ ரிலீஃப் ஆயிடுச்சு, எவ்வளோ எனக்கு அப்படியே எல்லாமே நீங்கி போனதாச்சு. அப்படியே இன்னும் சில பாவங்கள் எல்லாம் இருக்கிறவங்களாம் அறிக்கையிட்டு ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னு சொல்லும் பொழுதெல்லாம் அப்பா ஆண்டவரே என்னை மன்னிச்சிட்டிங்களா, ஆண்டவரே நீ எவ்வளோ நல்லவர், எவ்வளோ இதெல்லாம் நம்ம அவங்க ஒரு ஆளா ரெண்டு ஆளை எத்தனை பேர் அவங்க பார்த்துருப்பாங்க. கண்ணுக்கு நேரம் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு அப்படியே பல்ட்டி அடிக்கிறதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு நமக்குள்ள வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு இருந்தது போலதான் தாவீது ராஜா அன்னைக்கு வந்துட்டு எனக்குள்ள அந்த சுத்த இருதயத்தை புதுப்பிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் புதுப்பிச்ச பிறகு அவருக்கும் அன்னைக்கு அதே ஒரு உணர்வோட தான் அவரும் இருந்தார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து அவர் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி தவறுகளா அவர் செய்யவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஆண்டவர் மனுஷி ஏத்துட்டாரு, பா அது போதும் எனக்கு வேற எதுவும் வேணாம் அப்படின்றதுல அவரு கடைசி வரைக்கும் கரெக்டா இருந்துட்டார். ஒரு மெசேஜ்ல கூட வந்துட்டு நம்ம சுமிதா அம்மா அழகா சொல்லி ஆனா வந்துட்டு பாஸ்டர் வந்து அழகா சொல்லியிருப்பாங்க, அம்மா சொல்லியிருப்பாங்க அந்த யாரெல்லாம் வந்து ஹெவன்ல இருக்கிறாங்க யாரெல்லாம் ஹெவனுக்கு போகல அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ்ல அவங்க சொல்லும்போது தாவீது ராஜா ஹெவன்ல இருக்கிறாரு அப்படின்றத அதை அவங்க அழகா சொல்லியிருப்பாரு. அவங்க வந்து அந்த நித்திய ஜீவன்ல அவர் இருக்கிறாரு அப்படின்றத. அப்போ வந்துட்டு தாவீது ராஜா பாருங்க அந்த அவருக்கு அந்த கிடைச்ச அந்த அந்த மன்னிப்பை வந்துட்டு அவர் ஏற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் அவர் ஜேர்னி பண்ணி அந்த நித்திய ஜீவனை அவர் போய் அடைஞ்சிட்டார். என்னது சேஃப் யுவர் சோல் அப்படின்ற அந்த மெசேஜ் அதில் தான் வந்துட்டு நம்ம ரெவரண்ட் டாக்டர் சுமிதா அம்மா அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த காரியத்தை. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் பாருங்கள், அந்த லிங்க் நாங்கள் இங்கே ஷேர் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த அந்த அவர் பெற்றுக்கொண்ட அந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோட இந்த அவரை புதுப்பிச்ச காரியம் தான் வந்து அவருக்கு வந்து மெயினாக இருந்திருக்கு பாருங்க. அப்போ அந்த அந்த கிளீன் ஹார்ட்டோட அந்த சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புது சுத்த இருதயத்தோட கடைசி வரைக்கும் அந்த ஜேர்னி அவர் முடிச்சுட்டு அவர் நித்தியஜன் போயிட்டார். அல்லேலூயா. ஸோ நம்மளும் அதே மாதிரி இருக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு முடியும் அப்படின்னு தான் நம்ம பதில் சொல்லணும். அவர்னால முடிஞ்சிச்சுன்னா நம்மளும் வந்துட்டு கண்டிப்பா வந்து அதை செய்ய முடியும். ஆனா செய்ய போறீங்களா இல்லையான்ற சாய்ஸ் வந்து அவங்க கையில தான் இருக்குது. ஆமென். ஓகே, அடுத்ததா பார்த்தோம்னா வந்துட்டு 1 பேதுரு 15வது அதிகாரம் 16வது வசனத்துல பாருங்க. இப்ப ஆண்டவர் வந்துட்டு எப்படி வந்து அந்த பாத்திரத்தை வந்துட்டு அவர் சுத்திகரிக்கிறாரு, அவர் கிளென்ஸ் பண்றாருன்னு இப்ப நம்ம வந்து அந்த சுத்த இருதயத்தை நமக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும்போது உண்மையாவே நம்ம வந்துட்டு மனசாவப்பட்டு நம்ம வந்து ஆண்டவரிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு அந்த பாவமன்னிப்பை தந்து நமக்கு வந்து அந்த சுத்த இருதயத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அடுத்ததா வந்துட்டு 1 பேதுரு தேவன் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்க. 1 பேதுரு 1:16 படிங்க. ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. ஆமென். ஆமென். ஓகே, அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆண்டவர் சொல்றது தான் அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும். ஸோ எப்படி வந்து அந்த பாத்திரம் வந்துட்டு சுத்திகரிக்கப்படுதுன்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மனம் மாறி நம்ம வந்துட்டு பாவரிக்கை செய்து நம்ம வந்து மனசாவப்பட்டு ஆண்டவர்கிட்ட பாவமன்னிப்பு கேட்டு நமக்கு சுத்த இருதயத்தை ஆண்டவர் கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லாவற்றிலும் நம்ம வந்து தேவன் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ அதே போல நம்மளும் பரிசுத்தமா இருக்க கடவுதாக.
ஆமென். ஸோ எப்போ வந்து நம்ம வந்துட்டு அதை கண்டினியூஸாக வந்து நம்ம வந்துட்டு நம்மளோட எல்லாவற்றிலும் நம்ம வந்துட்டு சரியா பரிசுத்தமான காரியங்களை நம்ம செய்ய அதை வந்து நம்ம தொடங்குறோமோ அன்னைக்கு தான் வந்து அந்த கண்டெய்னர் வந்து கிளைன்ஸ் தான் ஆகிட்டு இருக்கோம். கிளைன்சிங்கும் வந்துட்டு சொல்ல இது என்னது அப்படியே ஸ்லோவாக இருக்கிற ப்ராசஸ் தாங்க. கிளைன்சிங்கும் வந்துட்டு டப்புன்னு உடனே வந்துட்டு அப்படியே கிளைன்ஸ் ஆயிடாது, சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்தீங்கன்னா அது அழுக்காக இருக்குன்னா அது வந்து நீங்கள் வந்து சோப்பு போடணும், தண்ணி திறக்கணும், நீங்கள் அதை கழுவணும், தேய்க்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி திறந்து நீங்கள் அலசணும், துடைக்கணும், அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை காய வைக்கணும், அப்புறம் தான் அந்த பாத்திரம் பலன்னு இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ். இது அப்படியே எல்லாம் டக்குன்னு ஓவர் நைட்ல நடக்கிற காரியங்கள் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் அந்த சுத்திகரிப்பும் அப்படி தான், ஓகேங்களா? அப்போ சுத்திகரித்தை ஆண்டவர் கொடுத்ததுக்கப்புறம் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல எல்லாவற்றிலும் நம்மளும் பரிசுத்தமாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த பரிசுத்தமாக இருக்கிறது வந்துட்டு பி ஹோலி இன் ஆல் யூ டூ, இது வந்துட்டு ஆப்ஷன் கிடையாதுங்க. இது வந்து ஆப்ஷனே கிடையாது, இது வந்து மேண்டட்டரி, சரிங்களா? இது வந்துட்டு மேண்டட்டரி, இது ஹேஸ் டு பி டன், இல்லை மஸ்ட் பி டன். அது வந்து மஸ்ட் தான் வந்து அதுக்கு வரும், மேண்டட்டரி, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனே கிடையாது. இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வேணும்னா பரிசுத்தமாக இருக்கலாம், வேணும்னா வந்து நீங்கள் பரிசுத்தமாக இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படி கிடையாது. தேவன் பரிசுத்தமாக இருக்கிறத போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்க கடவீர்கள்னு சொல்லிட்டாங்க. கடவீர்கள்னா இது வந்து கடவுது, இது வந்து ஹேஸ் டு பி, அது அப்படித்தான் இருந்தாகணும் அப்படின்னு இட்ஸ் அ மஸ்ட். ஸோ அதனால வந்துட்டு அந்த காரியத்தில் நம்ம வந்துட்டு நம்ம வந்து ஒழுங்காக நம்ம வந்து அதில் வந்து வந்துடணும், அந்த முயற்சிக்குள்ள நம்ம வந்துடணும். அடுத்ததாக வந்துட்டு கொலோசியர் 2வது அதிகாரம் 6-7 வசனம் 6லேருந்து 7 வரைக்கும் படிங்க. ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஆமீன். ஆமீன். இன்னும் தொடர்படிங்களா? அந்த 6 படிங்களா? 6. ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் போதுமானது. ஓகே, வசனத்துல பாருங்க, நீங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே வசனத்தில் வேர் கொண்டவர்களாகவும் அடுத்தது படிங்க. அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் இருக்க கடவுள். அதுதான் அந்த மெயின் அந்த இடத்துல சொல்ல வருது. ஸோ பி ரூட்டட் இன் த ஸ்கிரிப்சர் வேர்ட், ஓகேங்களா? ஸ்கிரிப்சர் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கட்டமாக சுத்த இருதயத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம செய்கிற சகலத்திலையும் நம்மளோட செயல்கள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாவற்றிலும் நம்ம வந்துட்டு பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ள கடவுதாக. அடுத்ததா மிக இம்பார்ட்டன்ட், ஆஃப்கோர்ஸ் இது ஏன் நான் வந்து அடுத்ததாக சொல்கிறேன், ஏன்னா அந்த சீக்வன்ஸ் படி நான் வந்து சொல்கிறேன். ஆஃப்கோர்ஸ் த மெயின் திங் இஸ் பி ரூட்டட் இன் த ஸ்கிரிப்சர். ஸோ வேர்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அவரோட வேதத்தில் அந்த வார்த்தையில் நம்ம வந்து கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். ஏன்னா அங்கே நம்ம கட்டப்படலை. இப்போ தான் அந்த மாதிரி காரியங்கள்லாம் வரும்போது இந்த ஃபால்ஸ் டீச்சிங், அது இது, இந்த கள்ள உபதேசங்கள் அப்படியே ரொம்ப ஈஸியாக அப்படியே டப்புன்னு ஃபால் ஆயிரும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த காரியத்தில் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தை எப்போதுமே வந்துட்டு நம்ம வந்து அந்த வார்த்தையில தான் வந்துட்டு நம்ம வந்து வேர் கொண்டவர்களாக இருக்கணும். அதில் வந்து இந்த வார்த்தையில அப்படியே நாட்டப்பட்டவர்களாக நம்ம வந்துட்டு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, ஆமென். ஸோ இப்போ என்னன்னா வந்துட்டு அடுத்ததா இப்போ இந்த காரியம்லாம் நான் வந்துட்டு நமக்குள்ள வந்து எல்லாம் கிளைன்ஸ் பண்ண பிறகு இப்பதான் பாருங்க இன்னொரு காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து எனக்கு வந்து சொன்னார். என்னன்னா வந்துட்டு அதை வலியுறுத்தினார். என்னன்னா அப்பதான் வந்துட்டு அந்த ஆயில் ஆஃப் ரெடினஸ் அவர் வந்து நமக்கு வந்துட்டு தருவார் அப்படின்ட்டு. அந்த ஆயில் ஆஃப் ரெடினஸ்னா என்ன? இப்போ அந்த 10 கணிகை அந்த ஓமையில வந்து நம்ம பார்க்கலாம். அது வந்து மத்தேயு 25வது அதிகாரம். அது இங்கே படிக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் போயிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கவங்க அப்புறம் படிச்சிங்கன்னா அது ரொம்ப லாங், 1லேருந்து 13 வரைக்கும் நீங்கள் அதை ஃபுல்லாக படிச்சுக்கலாம். ஆனால் அந்த 10 கணிகை கதை வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஓமை வந்துட்டு 10 பேர் கணிகை இருப்பாங்க, அவங்க வந்து லேம் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் வந்து மணவாளன் வருகிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க
எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, எல்லாரும் வந்து தூங்கிடுவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா வந்துட்டு 5 கன்னிகைக்கு வந்துட்டு எண்ணெய் இருக்காது. அவங்க வந்துட்டு எண்ணெய் முடிஞ்சிடும், எண்ணெய் இருக்காது. அவங்க வந்து அந்த ஸ்டாண்ட் பாயாக அந்த எண்ணெய் வந்து அவங்க வந்து வச்சுக்க மாட்டாங்க. அப்போ அந்த கட்டத்தில் வந்துட்டு இன்னொரு 5 கன்னிகை இருப்பாங்க. அப்போ அவங்க வந்துட்டு ஸ்டாண்ட் பாயாக அவங்க எண்ணெய் வச்சுருப்பாங்க. மணவாளன் வரும்போது அவங்க எல்லாம் எந்திரிச்சு ஓடுவாங்க, கூப்பிடுவாங்க. அப்போ ஏஞ்சி போகும்பொழுது அந்த 5 கன்னிகை வந்து எண்ணெய் இல்லாதவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு எண்ணெய் பத்தாது, உங்கள் எண்ணெயை எங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி. அப்போ இவங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணுவாங்க தெரியுங்களா? ஓ, இந்த எண்ணெயை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கும் எங்களுக்கும் 2 பேருக்குமே பத்தாது, அப்போ நடுவுலேயே நம்ம நின்றுருவோம், போய் சேர முடியாது. அதனால வந்து நாங்கள் போகிறோம், நீங்கள் போய் உங்களை எண்ணெயை வாங்கிட்டு நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி. அப்போது இது எதுக்கு ஒப்பாக இருக்குது, பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாக இருக்குன்ட்டுன்னு ஆண்டவர் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ இது என்ன ஆயில் ஆஃப் ரெடினஸ் நான் சொல்கிறேன்னா வந்துட்டு ஆவியானவர் எனக்கு வலியுறுத்தினது இதுதான். அப்போ அந்த எப்படி வந்துட்டு அந்த கன்னிகை, அந்த 5 கன்னிகை, அந்த வைஸ் வெர்ஜன்ஸ் வந்துட்டு அந்த எண்ணெயை வந்து ஸ்டாண்ட் பாயாக அவங்க வந்து ரெடியாக வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து அந்த ஆயில் ஆஃப் ரெடினஸ். எப்பொழுதுமே வந்து விழிப்பாக வந்துட்டு ஆண்டோட வருகைக்காக காத்திருக்கும் பொழுது நம்ம வந்து ரெடியாக இருக்கிறதுக்கு அதுதான் அவங்க ஆயில் ஆஃப் ரெடினஸ். இப்போ வந்துட்டு அந்த எண்ணெய் முடிஞ்சு போன 5 கன்னிகை கேட்டாங்களே, உங்கள் எண்ணெயை எங்களுக்கு தரீங்களா அப்படின்ற மாதிரி. நீங்கள் போயிட்டு அது பிறர்கிட்ட போயிட்டு அது வந்துட்டு நம்ம போரோ பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல பாருங்க, அந்த எண்ணெய் வந்துட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட நமக்குரிய எண்ணெய் வந்துட்டு நம்ம போய் வந்துட்டு பிறர்கிட்ட போயிட்டு நம்ம வந்துட்டு அதை போரோ பண்ண முடியாது, இரவல் வாங்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரெவரண்ட் டாக்டர் சுமிதா அம்மா வந்துட்டு ப்ரே பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு விடிய காலையில் 3 மணிக்கு ப்ரே பண்ணும்போது, ஏசப்பா இது சொன்னார், அதை சொன்னார், ஏசப்பா இப்படி வந்தார், அப்படி முத்தம் கொடுத்தாரு, இப்படி வந்து பண்ணாரு எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் போயிட்டு அதை வந்து ரசிக்க தான் முடியும். நீங்கள் வந்துட்டு போயிட்டு எனக்கு வந்துட்டு அந்த காரியத்தை வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அந்த விஷயத்தை வந்துட்டு நான் உங்ககிட்டேருந்து நான் வந்து இரவல் வாங்கிக்கிறேன், நான் அதை போரோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் கேட்க முடியுமா? அது வந்துட்டு வேலைக்கு ஆகாது. ஆண்டவர் அவங்களுக்கு வந்து முத்தம் கொடுக்கணும்னா அது ஆண்டவரோட ரைட்ஸ், அவரோட பிரியம், அவரோட இஷ்டம், அவர் வந்து கொடுக்குறாரு. அப்போ அவர் கொடுக்குற அளவுக்கு அவங்க நடந்து இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ நமக்கு வந்துட்டு ஆண்டவரோட இயேசுப்பாவோட முத்தம் நம்மளுக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த போல அதுக்கு பாத்திரம்னா நம்ம ஆகும் பொழுது தான் அப்பாடா பாரு என் பிள்ளைய அப்படி சொல்லிட்டு ஆசையா இயேசப்பா வந்து நம்மளை கட்டி அணைத்து முத்தமிடுவாரு. இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணுன்றதை தான் வந்துட்டு நம்ம முயற்சி எடுக்கணும்னு வெளிய சுத்தமா நான் உங்ககிட்ட வந்துட்டு போரோ பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து ஏசப்பா வந்து எனக்கு வந்துட்டு அவர் வந்து என்ன கண்ணத்துல முத்தம் கொடுத்தோம், இன்னைக்கு வந்துட்டு நீங்க உங்களுக்கு பதிலாக நான் வந்து இருக்கிறேன் அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா வேலைக்கு ஆகுமா? ஸோ அது நடக்கவே நடக்காது. சரிங்களா? ஸோ இப்போ நான் இது எதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன்னா, இதுதான் வந்துட்டு அந்த எண்ணெயை வந்துட்டு நம்ம வந்து இரவல் வாங்க முடியாது. நமக்கு கொடுக்கப்படுற எண்ணெய் நம்ம தான் காத்துக்கொள்ளணும். இப்போ அந்த ஆயில் ஆஃப் ரெடினஸ் கர்த்தர் நம்மளுக்கு எப்போ கொடுப்பாரு, நம்ம அதுக்கு ரெடியாக ஆகும்போது தான். இப்போ அந்த பாத்திரம் வந்து சுத்திகரிக்கப்பட்டு கிளென்ஸ் பண்ணி அந்த பாத்திரம் வந்து அந்த எண்ணெயை தாங்கக்கூடிய அளவுக்கு ரெடியாக இருக்கும் பொழுது தான் அந்த ஆயில் ஆஃப் ரெடினஸ் நமக்குள்ள கர்த்தர் வந்து ஆவியானவர் வந்து ஊற்றுவார். ஆமென். ரெண்டாவது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்களேன். ஹல்லேலூயா. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென். ஆமென். உங்களோட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு தான் வசனம் இருக்குன்னு ஒழிய உங்களோட ரட்சிப்பு நிறைவேற நீங்க வந்து மித்தவங்ககிட்ட வந்துட்டு நீங்க வந்துட்டு இரவல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, நம்மளுடைய என்னது ஆண்டவருடைய தேவனுடைய நமக்கு இருக்கிற அந்த உறவு, அதோடைய அந்த ஆழம், அந்த இன்டிமசி, நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் காட், அந்த கீழ்ப்படிதல், நம்மளோட அந்த ஒபீடியன்ஸ், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், இது எல்லாமே வந்துட்டு நம்மக்கிட்ட இருந்து நம்ம தான் வந்து அதை வந்துட்டு
உருவாக்கணும். நம்ம தான் வந்து அதுக்குரிய காரியங்களை நம்ம செய்யணும். ஏன்னு கேட்டால் நம்ம ரட்சிப்புக்காக, நம்ம ரட்சிப்பு நிறைவேற நம்ம தான் பிரயாசப்படணும். நமக்காக மற்றவங்க பிரயாசப்பட முடியாது. மற்றவங்க ட்ராக்ல நம்ம ஓட முடியாது. அவங்க ட்ராக்ல தான் அவங்கவுங்க ஓடி ஆகணும். இல்லையா? இது கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். இது லூக்கா 12வது வசனம், 12வது அதிகாரம் 35லேருந்து 36வது வசனம் பாருங்களேன். அல்லேலூயா. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். ஆமென். ஆமென். சோ பாருங்க, வசனம் நல்ல தெளிவா நம்மளுக்கு வந்துட்டு சொல்லி இருக்கிறாங்க. வசனத்துல எப்பொழுதுமே வந்து நம்ம வந்து விழிப்பா இருக்கணும். இப்ப வந்து மணவாளன் வந்து கதவை தட்டும் பொழுது அதுக்கு வந்து நம்ம வந்து ரெடியா இருக்கணும். இதுதான் வருகையின் காலத்துல ஏசப்பா வரும் பொழுது அவர் கூட செல்ல நம்ம வந்து நம்மள ஆயத்தமா வைத்திருக்கிறோமா, அதுதான் அந்த வந்து ரெடினஸ். அப்ப அந்த எண்ணெய் வந்து அந்த விளக்குல வந்து அந்த எண்ணெய் வந்து எப்பொழுதுமே வந்து நம்ம வந்து எரிஞ்சு கொள்ளும்படியா அந்த எண்ணெயை வந்து நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த எண்ணெயை நம்ம எப்படி வச்சுக்கிறது, அதை தான் நம்ம காத்துக்கொள்ளணும். அந்த எண்ணெயை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட் பண்ணும்போது தான் அந்த ரெடினஸோட நம்ம வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்போ அந்த காரியத்தை வந்து நம்ம வந்து ரெடினஸோட நம்ம வந்துட்டு அவர் வந்தோடனே அவர் கூட போகிறபடியாக நம்ம வந்துட்டு அதை வந்து ஆல் த டைம் அதை நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். சொன்ன மாதிரி போயிட்டு அங்கே போரோ பண்ணுறேன், இங்கே போரோ பண்ணுறேன், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ அது இப்போ நான் சொல்கிறது என்னையும் குறித்து தான், அது எனக்கும் சேரும். நான் சொல்கிறது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபும் சரி, நம்மளோட ப்ரேயர் லைஃபும் சரி, நம்ம வந்துட்டு ஆண்டரோட விஷயத்தில் உள்ள கீழ்ப்படிதல்கள் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பரிசுத்தமாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் எதெல்லாம் வந்துட்டு மேபி நமக்கே அறியாமல் நம்ம வந்து சில விஷயம் வந்துட்டு இன்னும் ஒரு கோபத்தாபத்தோடு செஞ்சுருப்போம், இல்லை ஏதாவது காரியங்களில் வந்து நம்ம வந்து கோட்டை விட்டுருப்போம், ஆண்டருக்கு பிடிக்காத காரியங்கள் ஏதாவது செய்திருப்போம். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் ஏதாவது இருந்தால் இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டர்கிட்ட வந்துட்டு அது எல்லாத்தையும் அறிக்கையிட்டு நம்ம ஆண்டர்கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்டு நம்ம உண்மையாகவே வந்து அந்த ஒரு உகந்த பாத்திரமா நம்ம வந்துட்டு மாறத்தக்கத்துக்கான உள்ள காரியங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். இந்த நாள் இன்னைக்கு தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரட்சிப்பின் நாளாக இருக்கிறது. ஸோ இன்னும் 10 வருஷம் கழிச்சு, இன்னும் 20 வருஷம் கழிச்சு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வந்து ஆண்டோட வருகை வந்துட்டு மிக சமீபமாக இருக்குது. எப்போ வருவார், எப்படி வருவாருன்னு யாருக்குமே தெரியாது, சரிங்களா? ஆனால் வர வேண்டிய டைம்ல கரெக்டாக வருவார். ஸோ அதனால வந்துட்டு நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய ரட்சிப்புக்கு நம்ம தான் பிரயாசம் பண்ணணும். நித்திய ஜீவனை போய் அடையத்தக்க நம்ம தான் வந்து அந்த பிரயாசத்தை வந்து எடுக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு அந்த எண்ணெய் தான் நம்மளை வந்து ஓட வைக்கும். நல்லா ஞாபகத்தை வச்சுக்கிங்க, எண்ணெய் இல்லைன்னா ட்ராய் ஆயிரும், ஒண்ணுமே இருக்காது, சரிங்களா? ஸோ ட்ராய் ஆகாதபடிக்கு எப்பொழுதுமே வந்துட்டு மாய்ஸ்டாவே இருக்கிறதுக்கு அந்த எண்ணெயை பத்திரமா பாதுகாத்து நித்திய ஜீவன் போய் சேர்ந்துருக்கு. அவங்க எல்லாத்தையும் நித்திய ஜீவன்ல சந்திப்போம். ஆமே. இன்ஜின் ஓடாது. ஆமா, எண்ணெய் இல்லைன்னா இன்ஜின் ஓடாது. ரைட்டு, பாஸ்டர் அழகா எடுத்து கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. ஸோ இதோட வந்துட்டு நான் இன்னைக்கு உள்ள காரியங்களை வந்துட்டு நான் நிறைவு கொண்டு வரேன். இன்னைக்கு பேசப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்மளும் வந்து அந்த ஞானமுள்ள கன்னிகைகளை போல நம்மளோட அந்த எண்ணெயை வந்துட்டு அதை ரொம்ப கவனமா நம்ம பாதுகாப்போம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ ஒரு சிறு ஓகே, நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, அப்பா தேவனே, இந்த நாளில் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே கர்த்தரிடத்திலிருந்து வந்ததுக்காக உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கத்தக்க ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த எண்ணெயை ஆண்டவரே நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று ஆவியானவர் நீர் வெளிப்படுத்தின காரியங்கள் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அதை பின்பற்றும்படியாய் ஆண்டவரையும் நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா தேவனே, எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையின் காலத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேள்வி எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord.
காட் பிளஸ் யூ. நல்ல மெசேஜ், அருமையான மெசேஜ். உன் எண்ணெயை காத்துக்கொள். ரொம்ப நல்லா இருக்குல்ல, தலைப்பே ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரொடெக்ட் யுவர் ஆயில். ஹல்லேலூயா. அந்த ஆயில் வந்து எப்போதுமே சுத்தமா இருக்கணும், கலப்படியே இருக்கக்கூடாது இல்லையா? பியூரா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அதனால்தான் பிரசங்கி 10:1 அழகா சொல்லப்பட்டிருக்கு, பரிமள தைலம் நல்லா இருக்கும். அதுல ஒரு சின்ன ஒரு செத்த ஈ வந்து ரொம்ப சின்னது இல்லையா? அந்த ஒரு பெரிய பரிமள தைலம் ஒரு இதுல வந்து ஒரு சின்ன ஒரு ஈ விழுந்துச்சுன்னா மொத்தமும் கெட்டு போயிடும். அப்படிதான் வந்து பெரிய பாவம், கொலையோ இல்லை வந்து டன்னா கோல்டு ஸ்மக்லிங் பண்ணுறதோ, கடத்தல் பண்ணுறதோ, அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பாவம், கேங்ஸ்டரு, அந்த மாதிரி பெரிய பெரிய பாவம் நம்ம வந்து ரெகுலராக பண்ணுறதே கிடையாது இல்லையா? ஆனால் ஒரு சின்ன பாவம், ஒன் ஸ்மால் ஆக்ட் ஆஃப் சின், ஒரு பொய், ஒரு தவறு, ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு கெட்ட சிந்தனை, ஒரு கெட்ட நோக்கம் லைஃபை டிஸ்ட்ராய் ஆக்கிடும். அப்படி பியூரா இருக்கணும் அந்த ஆயில்னு எதிர்பார்க்கிறாரு. அதுக்கு ஒரே ஒரு வழி, நமக்கே அறியாம ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கே தெரியாம செய்திருப்போம். அதான் பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்கள், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யணும்னு தேவன் விருப்பப்படுறார். அதுக்கு ஒரே ஒரு வழி, ஏசப்பாவோட ரத்தம். அதுல கழுவப்பட்ட பிறக்கும் மீறுதல் ஆகுது, அது கண்டித்து உணர்த்துறாரு. அதை தாண்டி நம்ம வந்து தொடர்ந்து செய்துட்டே இருந்தா அந்த ஆயில் எப்படி வந்து கெட்டு போச்சு அப்படிதான் கெட்டு போயிடும், ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. அப்போ அந்த பியூரிஃபை பண்ணோன்னா அவரோட ரத்தம் மன திருந்தலாகி திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்துடணும், கம் பேக் டு காட் இல்லையா? ஸோ அதனால தப்புகளுக்கு உடந்தையாக கண்டிப்பா இருக்கவே கூடாது. அதுவும் பரிசுத்தவான்கள் கண்டிப்பா இருக்கவே முடியாது, இருக்கவும் விட மாட்டார். ஏன்னா அந்த இப்போ ஏசா பத்தி சொன்னாங்க, ஒரு பிளேட் சாப்பாட்டுக்காக தன்னுடைய அபிஷேகத்தை எழுந்து போயிட்டார், ஜேஷ்ட புத்திர பாகத்தை, ஸ்தானத்தை எழுந்து போயிடுறது வந்து அதே மாதிரி தான் இந்த விஷயங்களும். அங்க சில தப்புகள் தவறுகள் நடந்திருந்து அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நின்று பேசவும் முடியாது, பிரசங்கம் பண்ணவும் முடியாது. அப்போ என்ன நடக்கும், நம்ம ஸ்தானத்தை எழுந்து போயிடுவோம். முடிஞ்ச உடனே நிறைய பேர் காணிக்கைக்காக ஊழியம் செய்கிறாங்க, சம்பளத்துக்காக ஊழியம் செய்கிறாங்க. தப்புகள் நடந்து இருந்தாலையும் அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அவங்களுக்கு சாதகமாக நடந்துட்டு போனால் அவர் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம், அந்த அனாயிண்டிங், அந்த ஆயில், அந்த பரிசுத்தமான ஆயில், அதை நம்ம இழந்து போயிடுவோம். எப்போ ஹோலி ஸ்பிரிட் நம்மளை விட்டு விலகி போறாருன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அவர் நிரப்பும் போது நல்லா இருக்கும், ஆனா அதை கடைசி வரைக்கும் காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. God bless you ma. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் ஆயத்தமாக இருப்போம். அவரோட வருகை ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்கு. ஹல்லேலூயா. இந்த வாரத்துல நம்ம வந்து இந்த 5வது மாசம், அதாவது 2வது மாசம் 5ஆம் தேதியிலேருந்து ஒரு விஷயம் வெளியாகுது வேர்ல்டு வைட்ல. ஒரு ஃபைலு, ஹியூமன் மாம்சத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அது உலகத்துல பெரிய பெரிய புள்ளிகள். அப்படி இருக்கிறக்குள்ளோ 2026 ப்ராப்பர்சியில் அழகா தெளிவாக தேவ ஆவியானவர் பேசியிருந்தாரு. பிள்ளைகளை கொல்லும் வேம்பயர்ஸ், ரத்த குடிக்கிற காட்டேரிகள் பிள்ளைகளை கொல்லும்.
துல்லியமாக நடந்துட்டு இருக்குதுன்னா அவரோட வருகை ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால ஆயத்தமா இருங்க, பி ப்ரிப்பேர்ட். எனி டைம் அவரோட வருகை வந்துடும். சொல்லிட்டெல்லாம் வர மாட்டாரு, திருடனை போல வருவார். திருடனை போல அவர் வருவார். ஹல்லேலூயா. அது வரது மூலமா தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும். அதுக்கு கேனா ஆயில் எல்லாம் வாங்கி வைக்க வேண்டாம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறது தான் அனாயிண்டிங், அதுதான் ஆயில். அதை நம்ம காத்துக்கொள்ளணும், குறைவு வராதபடி காத்துக்கொள்ளணும். அங்க குறைஞ்சிடுச்சுனாக்கா நீ போய் யார்கிட்டயும் பாரம் எல்லாம் பண்ண முடியாது, இருக்கிறவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. Praise the Lord. Peace be with you all. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நிறைவேறும். ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be thy name, thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, forgive us our sins, as we forgive those who trespass against us. Do not bring us to temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom, the power, the glory are yours forever. Amen. திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டிக் கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்திரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். ஆமென். இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகவும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ராஜா. நல்ல தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே, இந்த நாளில் நீங்க பேசின வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாருக்கும் போய் சேரட்டும் ராஜா. அது கிரியேட் செய்யட்டும் ராஜா. ஒரு நாளும் ஒரு நொடியும் அந்த பசுத்தத்தை குறைச்சல் உண்டாகாதபடி பசுத்தாவியானவரை நீங்க தாப்பா உதவி செய்யணும். அந்த எண்ணெய் ஆண்டவரே எப்போ கரப்படாதபடி நீங்க காத்து கொள்ளுங்கள் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. பிள்ளைகளோட குறைவுகளை நீங்க நிறைவாக நீங்க மாத்துங்க சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருத்தர் மேலும் உங்களுடைய பரிசுத்த தூய ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருத்தரும் நீர் பரிசுத்தப்படுத்துங்கள் ராஜா. உங்களோட வல்லமையினால பரிசுத்த ஆவியானவர் நீர் நிரப்புங்கள் சுவாமி. எங்களை விட்டு ஒரு நாளும் நீங்க விலகி போகாதபடி நீங்க எங்களை காத்துக்கொள்ளுங்கள் ராஜா. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. இந்த மாதத்துல ஆண்டவரை யாரெல்லாம் திருமணம் ஆண்டு விழா கொண்டாடினாங்களோ, பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, அத்தனை பேரும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா. அப்பா தேவனே, இதோ ராஜா இந்த நாளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே அப்பா தேவனே, எங்களோட எண்ணெயை எங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை எப்படி காத்து கொள்றதுன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே ராஜா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா தேவனே. இதோ ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நாங்கள் குற்றம் செய்திருந்தாலும் அப்பா தேவனே, தயவா எங்களை ஒரு விசை மன்னிக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. அப்பா தேவனே,
உமக்கு உகந்த வாசனையாய் ஆண்டவரே ராஜா, சுகந்த வாசனையாக அப்பா தேவனே ராஜா, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே ராஜா, அப்பா தேவனே நீர் எங்களை நடத்த வேண்டும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, யோசேப்போடு இருந்த தேவன், தாவீதோடு இருந்த தேவன், எங்களோடு நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசமான காரியங்கள், எண்ணங்கள் ஆண்டவரே, அப்பா இருதயத்தில் ஆண்டவரை தோண்டுகிற ஒவ்வொரு ஆண்டவரே பொல்லாத சிந்தனைகளை கூட, பொல்லாத காரியத்தில் கூட ஆண்டவரே ராஜா, அது எங்களை விட்டு நீக்கிவிட்டு பரிசுத்த ஆவியானவர் நீங்க நிறைவானவர் உள்ள வரும்போது எங்களுக்குள்ள இருக்கிற குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும் ராஜா. ஆமாண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே எங்களுக்காக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனியான ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷ் அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தேவனே, அப்பா தாயாரே ஆண்டவரே ராஜா, அப்பா உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து கொண்டு ஆண்டவரே ராஜா, அப்பா உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் அனைத்தையும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரை நீக்கிவிட்டு அவங்களுக்கு புதிய பலத்தை தந்து ஆசீர்வதித்து நடத்த வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அநேக தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போய், அப்பா முக்கியமா யூரோப் தேசத்துல கர்த்தர் ஆண்டவரே அவங்க மகிமையா எடுத்து பயன்படுத்தின நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனி வரும் காலத்துல கூட இன்னும் அதிகமாய் ஆண்டவரே ராஜா, அப்பா அக்கினி ஜுவாலையாக எடுத்து கர்த்தர் பயன்படுத்தி ஆண்டவரே ராஜா உம்முடைய சுவிசேஷத்தை பிரசித்தம் பண்றதுக்கு அவங்களை ஆண்டவரே ராஜா ஒரு பாத்திரராய் நீர் ஆண்டவரை தெரிந்து கொண்டமைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவங்க யார் யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, அப்பா அவங்க எல்லா ஆண்டவரே ராஜா, அப்பா பயன் அடைகிறது மட்டும் இல்ல ஆண்டவரே, அப்பா உங்களையே அப்பா சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, அப்பா அந்த கடைசி காலத்துல ஆண்டவரே, அப்பா தேவனே எல்லாரும் முழுமையா நித்திய ஜீவன் அடையும் படிக்க ஆண்டவரே ராஜா கர்த்தர் அவங்க வாழ்க்கையை மாற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அப்பா டென்மார்க் தேசத்துல இருக்கிற பிரகாஷ் அங்களையும், அப்பா மகன் ஷேர்லி மகன் கீர்த்தியையும் ஆண்டவரே ராஜா, அப்பா தேனி அப்பா நீங்க ஆசீர்வதித்து ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளுவீராக. கையிட்டு செய்யற வேலையும் படிக்கிற படிப்புலையும் ஆண்டவரே ராஜா, அப்பா கர்த்தர் நீங்க அவங்களுக்கு முன் இருந்து அப்பா அவங்களுக்கு முன்பாக உங்களுடைய சமூகம் போகட்டும். அப்பா கர்த்தர் அவங்களுக்கு முன்பாக அவங்களுக்கு அப்பா யாவற்றையும் நீர் செய்து முடிக்கிற தேவ இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. ஆமாண்டவரே, இந்த மலேசியா தேசத்துல இருக்கிற அநேக பேர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். அப்பா தேவனே, இந்த நிப்பா வைரஸ்னால டிபி கேசஸ்னால பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நினைவு கூறும்படியாய் அவங்க மீது மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை தந்து அப்பா தேவனே, அப்பா யாரும் பாதிக்கப்படாத படிக்க ஆண்டவரே ராஜா கர்த்தர் நீர் ஆண்டவரை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கடைசி வரையிலும் ஆண்டவரே அதுல நிலை நிற்க ஆண்டவரே ராஜா எங்கள் எண்ணெய் குறைந்து போகாத படிக்கு நீங்களே எங்களை நடத்துங்க ராஜாவே. அப்பா நீங்க எங்களோடு இருக்கிறத நாங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாத படிக்கு அப்பா தேவனே உம்முடைய வார்த்தையானது எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே ராஜா. அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. Praise the Lord. God bless you all. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற
கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக்கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.